ஆரம்பிக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே, ஆரம்பிச்சுங்க. அப்டேட்டோட சொல்லுங்க பாருங்க. ஓகேண்ணா. ஒரே நிமிஷம். இன்னைக்கு தக் லைஃப் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம். அதுதான் மேஜரான விஷயம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம். ஃபஹத் ஃபாசில் அதுக்கப்புறம் வடிவேல் நடிக்கிற மாரிசன் அந்த படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவா நடிக்கிற பறந்து போ அதோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தக்லைஃப் ப்ரெஸ் மீட் வந்து சென்னையில் நடந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. பென்ஸ் படத்துலேருந்து நிவின் பாலியோட கேரக்டர் இன்ட்ரோ வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 மினிட்ஸ்க்கு. ஸோ பென்ஸ் படத்தில் அவர் தான் வில்லன், வால்டர் அப்படின்ற அவரோட கேரக்டர் நேமு. மெட்ராஸ் மேட்னிலேருந்து ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராணா நாயுடு அதோட சீசன் 2 டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தக் லைஃப்லேருந்து மேக்கிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முத்தமலை சாங் சின்மை வெர்ஷன் வந்து ஸ்பாட்டிஃபைல அஃபிஷியலாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த யூகே பிரீமியர் வந்து இந்தியன் டைம் 3:45 ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது யாரு? யூகே இல்ல யுஎஸ்ஆ இருக்கும். யூகே வந்து இல்ல, யூகேல வந்து 3:45 AM இந்தியன் டைம்க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. யூஎஸ்ல வந்து 4:30 நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து 6 o'clock முன்னுக்கு வந்ததுனா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஏங்க 3:45க்கு போட்டா எப்படிங்க 6 o'clock வரும்? இல்ல மார்னிங் இந்தியன் டைம் சொல்றேன். இந்தியன் டைம் அதான் ஒரு 6:15க்கு வரும்னு நினைக்கிறேன். 6:45க்கு வரும் ப்ரோ. 6:45 இல்ல 6:15க்குலாம் வந்துரும். ரன் டைம் எவ்வளோ? 2.25 மணி நேரம், 3.25, 4.25, 5.25. என்னங்க சொல்றீங்க? 2 hours 46 minutes. ஓகே 2 hours 46 minutes. 2 hours and 46. சாரி, நான் மேக்ஸ்ல வீக். ஏங்க யூகேல 3:45கா? ஆமா. எஸ். ப்ரோ யூகேல 3:45, யுஎஸ்ல வந்து 4:30. இப்போ ஆர்கேஎஃப்ல ஆபீஸ்ல போட்டுருக்காங்க. நம்ம ஊரு மிட்நைட்க்கா ரிலீஸ் ஆகுது. அவங்க அங்க இந்தியன் டைம் 3:45. இந்தியன் டைம்ல 3:45. அங்கத்த டைமுக்கு 11 PM ப்ரோ. 11 PM க்கு ரிலீஸ் ஆகுதா? ஓகே. சரி சொல்லுங்க, யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க? எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. யார் பேசுறது? தர்வேஷ் ப்ரோ. இந்த குபேரா ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து தமிழா தெலுங்குவா? தெலுங்கு தான் ப்ரோ ஒரிஜினல் லாங்குவேஜ். தமிழ்ல டப் ஆகி வரும். எங்க தமிழ்ல தாங்க எடுத்திருக்காங்க அந்த படம். இல்ல டப்பாய் வரல பரணி, டப்பாய் வரல. தமிழ் தெலுங்கு ரெண்டுலயும் எடுத்திருக்காங்க. ஒரிஜினல் தெலுங்கு. அதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற பிளான் பண்ணது தெலுங்கு தான். ஆனா தெலுங்கு தமிழ் ரெண்டு மொழியும் சேர்த்து தான் எடுத்திருக்காங்க. தமிழ்ல டப் பண்ணி விடல. ஆனா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தெலுங்கு தான் ப்ரோ போட்டிருக்காங்க. இல்ல அததான் சொல்றேன், தெலுங்கு தமிழ் எடுத்தாங்க. தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு டைரக்டர். ஆனா வந்து படம் தெலுங்கு தமிழ் ரெண்டுலயும் சேர்த்து எடுக்கிறாங்க. அப்ப தெலுங்குலயும் ஷூட் பண்ணிருப்பாங்க, தமிழ்லயும் ஷூட் பண்ணிருப்பாங்களா இல்ல டப்பிங்கா? அது டப்பிங் கிடையாது. தனுஷ் போர்ஷன் பூரா தமிழ்ல இன்னும் பேரெல்லாம் தனியா ஷூட் பண்ணியிருக்காங்க. டப்பிங் படம் கிடையாது, பைலிங்குவல் தான். ஆனா வந்து எப்படி சொல்றது, பெரும்பாலான போர்ஷன் வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க, மத்த எல்லாம் தமிழ் ஆர்டிஸ்ட். ஸ்பைடர் மாதிரி. ஸ்பைடரும் பிரகாஷ் ப்ரோ அது ஏன்டா மாட்டி விடுறீங்க, எதையாச்சும் பார்த்துட்டு போங்கன்றாரு. இல்ல நான் சொல்றேன், எனக்கு தெரியல பிரகாஷ் ப்ரோ சொல்றது. பட் ஆனா நான் வந்து இந்த போய்வா நண்பா சாங் வந்து லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களா, அதுல வந்து அவர் வந்து தெலுங்கு சாங் தான் பாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேபி ட்ரெய்லர் வந்துச்சுன்னா கிளியர் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டீசரில் பெருசாக டைலாக் எதுவும் இல்லை. ஸோ ட்ரெய்லர் வந்துச்சுன்னா மேபி கிளியர் ஐடியா கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு டப்பிங் ஃபிலிம் தான் நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இப்போ ஆக்சுவலாக இந்த ரீசெண்ட் ரிலீஸ் எல்லாமே இந்த கொஞ்சம் நம்ம அவருக்கும் அவங்க அவருக்கும் 1 hour டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5 hours முன்னாடியே நமக்கு ரிசல்ட் தெரியுற மாதிரி இருக்கு. ஒருவேளை மேபி ரொம்ப நல்லா இருக்குமோ படம்?
இல்லங்க. அப்படி இல்லங்க. அவங்கவங்க ப்ரொடியூசரோட டிசிஷன் தாங்க. எப்பயுமே எல்லா படமுமே வந்து யுஎஸ், யுகேல வந்து இந்த நைட்டு 11 மணிக்கு தான் போடுவாங்க. இப்ப செய்றது ரெட்ரோ அது இல்லாம வேற ஏதோ ஒரு படம் மட்டும் தான் வந்துட்டு, இங்க என்ன டைமிங்கோ அதே டைமிங்ல வந்து இல்ல ரிலீஸ் இல்ல பண்றாங்க. யூகே மோஸ்ட்லி வீர யூகே தீர சூரன். மோஸ்ட்லி வீரதீர இல்ல யூகே மோஸ்ட்லி நம்ம அவருக்கு பின்னாடி தான் ரிலீஸ் ஆகும் எப்பவுமே. இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வருதுன்னு லியோ நினைக்கிறேன். எப்ப போட்டாங்க யூகேல? டியோவும் முத நாள்லாம் ரிலீஸ் ஆகல. லியோக்கு அப்புறம் யூகேல ஹையஸ்டான ஸ்கிரீன்ஸ் வந்து இதுக்குன்னு பேசுறாங்க. தக்லைஃப்க்கு லியோக்கு அப்புறம். இப்ப சம்மர் வேற இல்ல 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 10 தக்லைஃப் தான் ஹையஸ்ட் தமிழ்ல. ஓகே 10 அப்ப 10:30க்கு தான் இப்ப சம்மர் வேறயா 10 10:30க்கு தான் இருட்டும். 10:30 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ஸோ அதனால பெரிய பிரச்சனை இருக்காது. ஓகே, ஓகே. பாப்போம் எப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு மேக்கிங் வீடியோல மியூசிக் சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாரும் சொன்னாங்க. நான் மேக்கிங் வீடியோ பார்க்கல. சூப்பரா ப்ரோ இருக்கு அதான் ப்ரோ அந்த ட்ரைலர் பிஜிஎம் தான் பவர் ஆமா நம்ம தான் அதோட தேடி வராது எக்ஸ்டென்ஷன் நம்ம தான். தான். ஆமா அந்த இடத்துல வர அந்த ட்ரம்ஸ் பயங்கரமா போட்டிருக்காரு பாய். விஷுவல்ஸ் சூப்பரா இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாமே அவரோட மூவில அவரு ஸ்பெஷலா பண்றாரு ஏஆர் ரஹ்மான். 4 months பிஜிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு அன்னைக்கு இன்டர்வியூல. கரெக்ட். நேத்தி சும்மா ஏதோ ஒரு ஆர்வத்துல ஆயுத எழுத்துன்னு யூடியூப்ல டைப் பண்ணா ஏதோ ஒரு மகராசம் படத்தையே அப்லோட் பண்ணி வச்சிருக்கான். முழு படத்தையும் உட்காந்து பார்த்துட்டேன். அதுல சாங்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆமா சூப்பரா இருந்தது பாட்டெல்லாம். டாடா தமிழ் வெர்ஷன் எந்த ஓடிடிலயுமே இல்லையா? நேத்து ஃபுல்லா சர்ச் பண்ணேன் கண்டுபிடிக்க முடியல. பிரைம்ல இருக்குமே. சரி ரைட்டு. இன்னைக்கு இல்ல விஷால் ப்ரோ அப்படியே இன்னைக்கு எடுத்துங்க லீட் எடுத்துங்க. இன்னைக்கு வந்து பெரும்பாலும் வந்து தக்லைஃப் பத்தி பேசுவோம். நாளைக்கு படம் கண்டிப்பாண்ணே. ரிலீஸ் இன்னும் கரெக்டா 12 மணி நேரம் தான் இருக்கு நம்ம ஷோ டைமுக்கு. அதனால பெரும்பாலும் தக்லைஃப் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு அந்த படத்து மீதான எதிர்பார்ப்பு என்ன? எதுக்காக எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய படம் என்ன எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கிறது ஒரு லெவலு. அடுத்தது வந்து எதுக்காக எதிர்பார்க்குறீங்க? யாருக்காக எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் வந்து வேற என்னென்ன அந்த தக்லைஃப் படத்தை பத்தி உங்களுக்கு நீங்க வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இல்லை என்னென்ன உங்களுக்கு வகையை தோணுதோ, அதாவது முன்னாடி ப்ரீயர் ரிலீஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்பாட் அனலைஸ்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொல்லுங்க. உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே, போயிட்டு வந்துருங்க, நாங்க பேசுறோம். ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு யாக்குஸ் ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அவர்தான் வந்து. எனக்கே படம் வரல. ஏங்க நீங்க ஹொசூர் போலையா? அதான் 300 கிலோமீட்டர் ப்ரோ. உங்களுக்கு 300 அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைங்க. இந்த சைடு வேற பார்டர்ல எதுவுமே இல்லையா உங்களுக்கு பக்கத்துல? எல்லாம் அவர் நாளைக்கு படம் பார்த்துருப்பாரு, பேசாம இருங்க பாருங்க. அவர் மகாராஷ்டிரா பார்டர்ல இருப்பார் போல இருக்கே. 300 கிலோமீட்டர்னா. ஆமா மிட்ல இருக்கு, கர்நாடகா மிட். சூப்பர். ஆனா இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வந்துச்சு, ஒரு நியூஸ் மீடியால. என்னன்னா வந்து இந்த கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, பீஸ்ஃபுல்லா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சர்வேஷ் ப்ரோ இல்ல ஷாம் அதான் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல அதை பத்தி. பீஸ்ஃபுல்லா பேசிக்கலாம்னா அவருக்கு வாயில இருந்து சாரிங்கிற வார்த்தை வரணும். அது வராதுன்னு ஊருக்கே தெரியும். இல்ல அது இந்த மாதிரி இப்ப கமலுக்கு இங்க ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க, அதனால பீஸ்ஃபுல்லா பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல தான் பார்த்தேன் நான் வந்து. வேற ட்விட்டர்ல எங்கேயும் பார்க்கல, நியூஸ் ஆர்டிக்கல்ல தான் பார்த்தேன். பாப்போம். சரி ஓகே. மாவீரன் ப்ரோ பார்க்க முடியாதா? அதெல்லாம் நிறைய வழிகள் இருக்கு ப்ரோ, நோ ப்ராப்ளம். அதை தானங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லுங்க. இல்ல புரியல. நீங்க பாப்பீங்கல்ல படம்? என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க மாவீரன். ஒரு நாள் லேட்டா ரிலீஸ் ஆகலாம், இல்ல ஒரு வாரம் லேட்டா ரிலீஸ் ஆகலாம். ஓகே சரி. உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன அந்த படத்து மேல? அத சொல்லுங்க. ஆக்சுவலா என்ன சொல்றது, ட்ரெய்லர் வந்து ஒரு ரொம்ப எதிர்பார்க்காத படம் நல்லா இருக்கும், உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீ எல்லாருக்கிட்டையும் இதே ரிசல்ட் எதிர்பார்க்காதன்ற மாதிரிதான் எனக்கு ட்ரெய்லர் சொல்லாம சொல்லிருச்சு. எனக்கு நான் ஆக்சுவலா இன்னும் பெருசா தான் எதிர்பார்த்தேன். அந்த ஒரு பர்த்டே அன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் வந்துச்சுல, அந்த விண்டோ டோர் ஓபன் பண்ணுவார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி இருக்க போது. நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேல் எதிர்பார்த்தேன். பட் இது ஓகே, ஒரு செக்கச்சவந்தமான அளவுக்கு எனக்கு இருந்தாரு. எனக்கு செக்கச்சவந்தமானமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த அளவு இருந்தாலே எனக்கு போதும். நாளைக்கு நேரம் ரிசல்ட் எல்லாம் தெரிஞ்சிடும். படம் மொத்தத்தில் எனக்கு பிடிச்ச படமா தான் இருக்க போகுது. சூப்பர் ப்ரோ. சரி, எனக்கு வந்துட்டு பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஏன்னா வந்து
எனக்கு செக்கச்சவந்தவனம் பெருசா ஒர்க் ஆகலன்றதுனால இதுவும் சிமிலர் ஸ்டோரி. மேபி ட்ரெய்லர் வந்து டிசீவிங்கா ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்து படத்துல சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, உண்மையிலேயே வந்து நல்லாருக்கும்னு தோணுது. பரணி ப்ரோ அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க மணிரத்னம் படத்துல. ட்ரைலர்ல இருக்கிறது தான் மோஸ்டா இருக்கும். சரி ஆனா ஓகே பரணி ப்ரோ. ப்ரோ ஃபேமிலிக்குள்ளேயே அடிச்சுட்டு செத்தா படம் ஒர்க் அவுட் ஆகுதா? நீங்க பாகுபலி ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? பாகுபலி ஒர்க் ஆச்சு ப்ரோ. இதெல்லாம் ஒரு ஓகே. கோட்டு லியோலாம் லியோ எனக்கு அதான் எல்லாரும் சொன்ன அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மட்டும் பெருசா ஆகல. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஓவர் த டாப் இருந்ததுனால, எனக்கு அந்த இது எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லியோல. நான் ஆனா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு லோக்கல் தியேட்டர்ல தான் பார்த்தேன்றதுனால, செம்ம தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. எண்ட் கேமுக்கு தக் லைஃபை அப்புறம் பத்தி பேச சொன்னாரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாஷ் அண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு 2 ஹீரோ அவர் படம் கேட்டாருன்னு சொன்னாங்க. 2 ஹீரோ ஒரே படத்தை நடிச்சிருக்காங்க. பெரிய ஹீரோ படம். ஸோ அதனால தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். மணிரத்னம் படம் வந்துட்டு எல்லா கிளாஸ் ஒரு சில ஆடியன்ஸ் ஆஹா ஓவோன்னுவாங்க, ஒரு சிலருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒரு பிசி சென்டர்லேருந்து வந்திருக்கேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. 2 ஹீரோ நடிச்சிருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ. அரசியல் ப்ரோ As a money, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. இத வந்து நானும் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டிக்யூ தான் இந்த கேரக்டருக்கு செலக்ட் ஆனாரு. டிக்யூ எனக்கு பிடிக்கும். பட் ஒரு கமர்ஷியல் ஜோன்ல பார்க்கும்போது அவரை விட இவரு பார் பெட்டர்னு தான் எனக்கு தோணுச்சு. இவரு சிம்பு உள்ள வந்தப்ப கண்டிப்பா ட்ரைலர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைபெல்லாம் எப்படி இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய சண்டே கலப்பை என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கமல் ஃபேனா சொல்றேன், சிம்பு இதுல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸா எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த கிளாஷ் எப்படி இருக்கும் அப்படின்றதாகவும் நான் வெயிட்டிங். as a Kamal sir fan and அனி சார் ஃபேனா இந்த மூவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா 22 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இது வந்து மெயினா வந்து கமல் சார் ஸ்கிரிப்ட், அதனால எனக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. ஏன்னா கமல் சார் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினாருன்னா அது வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இன்னைக்கு மேக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பிஜிஎம், விஷுவல்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் தான் அதுக்கு இந்த மூவில. ஏன்னா கமல் சார்ல இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்டா தான் பேசுறாரு. இந்தியன் டூல நீங்க இன்டர்வியூஸ் ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, இந்தியன் 3 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், இந்தியன் 2 பெருசா இல்லை அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. ஸோ அப்பயே நமக்கு புரிஞ்சு இந்தியன் 2 பெருசா எவரேஜ் தான். ஆனா இந்த ப்ரெஸ் மீட் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் இருக்கட்டும், குரு, சிம்பு, மணிரத்னம் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்டா பேசுறாங்க. ஸோ எனக்கு இந்த மூவி வந்து ஒரு கிளாசிக்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கமல் சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன். சூப்பர் ப்ரோ. எனக்கு வந்துட்டு அதே தான், அந்த காம்பினேஷன் திருப்பி வராங்க. 34 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி வராங்க. அதனால ஒரு பெரிய பிளாஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னொன்று, நான் சிம்பு ஃபேன், எல்லாருக்கும் தெரியும். அதனால சிம்புவும் எஸ்டிஆரும் கமல் சாரும் அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். டெய்லி பாட்டு கேட்டு கேட்டு பாட்டெல்லாம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எல்லா சாங்ஸும் விஷுவல் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்குது. முன்னாடி அதாவது ரொம்ப முன்னாடி சொல்லியிருந்தேன், அது ஒரு மிர்சாப்பூர் ஸ்டைலில் ஒன்று பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு ஜோன்லேயே ஒரு படம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவே படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னொன்று, எனக்கு பர்சனலாக 99% மணிரத்னம் படம் எதுவுமே எனக்கு ஐயோ இந்த படம் ஏன் அப்படின்னு இருந்ததில்லை. எனக்கு எல்லா படமும் அவரது பிடிக்கும். அதனாலேயே வந்துட்டு மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக பிடிச்ச படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதே ஹோப்போட போகிறேன் நான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு. அதுவும் வர ஒவ்வொரு மெட்டீரியலும் ஏஆர் ரஹ்மான் எக்ஸைட்டடாக இருக்கிறது எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. அதனால் என்ன மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்து அஜித், வினோத்லாம் வந்திருக்காரு. சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். நானும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல தான் ப்ரோ இருக்கேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்தே அந்த ஒரு டீசர் விட்டாங்கல்ல, அந்த நேம் ரிவீலிங் பண்ணி அது ஒன்று அப்போ இருந்தே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா எனக்கு கமல் இவங்க 2 பேர் சேர்ந்ததில் எனக்கு நாயகன் படம் ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அந்த படம் மேக்ஸிமம் அதுதான் ஒரு கல்ட்டு கேங்ஸ்டர் படம். ஸோ இவரும் ஒரு கேங்ஸ்டர் படம் தான் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த துல்கரும் அதுக்கப்புறம் ஜெயம் ரவி இருக்கும்போது ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டாங்களே. ஸோ அப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து போனப்ப, ஸோ அதுக்கு ஈக்குவலா ஒரு ஆள கொண்டு வர முடியுமான்னு இருக்கும்போது, அவங்க பயங்கரமா சிம்பு உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அப்பவே வந்து அவங்க 2 பேத்தோட ஒரு மார்க்கெட் வேல்யூ விட இவங்களது ஒரு பயங்கர மாஸா இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்குன்ற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ட்ரைலர் வர வரைக்குமே எனக்கு இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமோன்னு அந்த ட்ரைலர் பார்த்தோனயுமே, ஓகே இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கிளாஷு. இத எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு சிம்பிளான ஸ்டோரி எடுத்துட்டு, இவரு ஸ்க்ரீன் பிளே மூலியமாவும் எப்படி பண்ணியிருக்க போறாரு. அதே மாரி பெரிய பாய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பயங்கரமா அந்த சொல்லுவாங்கல்ல எல்லா டைமும். நான் எப்பவும் இந்த பிஜிஎம் பயங்கரமா இருந்தா சொல்லுவேன்ல. அந்த பியானோவ கொளுத்தி விட்டு, சில உட்காந்து மியூசிக் போடுவாங்கல்ல. இவரு இப்ப ஏதோ சிக்குள்ளேயே பெட்ரோல், கெரோசின் ஊத்தி விட்டு போட்ட மாரியே ஒவ்வொரு பிஜிஎம்மும், ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு இதுலயுமே பயங்கரமா இன்னைக்கு அந்த ஒரு பிஜிஎம் வரும்போதே ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அதுவும் சிம்பிள் மேக்கிங் வீடியோ தான். அதிலேயே அந்த கமல் சார் அந்த சன்லைட் இதுல வந்து அவர் இறங்கி வரும்போதே, சிம்பிளான சீனே அவ்ளோ மாஸா இருக்கு. ஸோ அந்த படம் ஃபுல்லா அந்த சினிமாட்டோகிராஃபர் எப்படி எடுத்திருக்காரு, ரொம்ப அந்த ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல தான் ப்ரோ இருக்கேன். வெரி எக்ஸைட்டிங். காலைல 9 மணி எப்படா ஆகுன்ட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு டெக்னிக்கலி பிரில்லியன்ட் ஃபிலிம். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸு, எடிட்டிங் எல்லாமே. அது ப்ளஸ் வந்து மணிரத்னம் ஸ்டைலில் எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும் ஆக்டர்ஸ்ட்டு. இதெல்லாம் தான் நான் எதிர்பார்க்குறேன் தக் லைஃப்லேருந்து. ப்ரோ நான் பேசுறது கேட்குதா? கேக்குங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு வந்து சிசிவி மாதிரி இருந்தாவே போதும் ப்ரோ. சிசிவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேட்டரில் பார்த்தப்ப அந்த மாதிரி அந்த வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது பார்க்க. அந்த மாதிரி இருந்தாவே போதும் ப்ரோ. அந்த கமர்ஷியல் மீட் இருந்தாவே படம் நல்லா பிளாக் பஸ்டர் ஆயிரும். நாளைக்கு நான் 9 மணிக்கு போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவங்க 2 பேர் ஃபேஸ் ஆஃப்க்கு எதிர்பார்க்குறேன், கமலுக்கும் சேம் எஸ்டியாக இருக்கும். அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, வேற இல்ல ஆக்சுவலா எல்லாரும் பேசியாச்சா? அவ்வளவுதானா? சிசிவில எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இருந்தாலும் பெரும்பாலும் என்னன்னா இவங்க அடிச்சுட்டு சாகுறாங்க. ஆனா எமோஷனலா அது ஒர்க் ஆகலைங்க. டக்கு டக்குன்னு வெட்டி 10 சீனை ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுதான் அதுல பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இதுல அந்த 5 வண்ண பூவே 2 வருஷம் இருக்கு, பார்ப்போம். இந்த எமோஷனலும் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது வேற லெவல்ல கிளிக் ஆகும். இன்னைக்கு மணிரத்னம் வந்து இன்டர்வியூல என்ன பேசியிருக்காருன்னா, இது வந்து கேங்ஸ்டர் மாஃபியா மூவி தான், பட் இமோஷன் தான் மெயினா. இமோஷன் கேரக்டர்ஸ்குள்ள ஒரு இமோஷன் தான் மெயினா பிளே ஆகும் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இமோஷன் மெயினா இருக்கனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கு. நம்ம கேரக்டர்ஸ் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஆக்ஷன் பிளஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சாங்ஸ் இருந்தாலே மூவி எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புது. வினோத் வந்திருக்காரு, சொல்லுங்க வினோத். பிரகாஷ் ப்ரோ கிட்ட கிவ்அவே கேட்பாரு. அப்புறம் பிரதீபன் ப்ரோ ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, சொல்லுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கேக்குது சார், சொல்லுங்க சார். நான் ரொம்ப நாள் சிம்பு படம்லாம் பார்த்துருவேன் ப்ரோ, கொஞ்ச நாளா. அது 2 வருஷம் கழிச்சு வரதுனால கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா எனக்கு ஒர்க் இருக்கு, சண்டே தான் போனேன். கமல் ஆக்சேஷன் நல்லா பண்ணிடுவாரு. சிம்பு பார்த்து பல வருடங்கள் ஆச்சு திரையில் பார்க்கணும், அவ்வளவுதான். அவரை 2 வருஷம் கழிச்சு பார்க்க போறோம் ப்ரோ. அது ஒரு அளவுக்கு எக்ஸைட் பண்றேன். அதுதான் ப்ரோ, நான் சிம்பு படம் தான் டே 1 போயிடுவேன். ஏகே படம் அப்புறம் சிம்பு படம் போயிடுவேன். ஆனா ஒர்க் அதிகம், என்னால போக முடியல. அதான் சண்டே போயிடுவேன். மார்ச் மாசம் வந்துச்சு கடைசியா 10 தலை 2023. விடுதலை கூட விடுதலை இந்த படம் மார்ச் 30. அது மார்ச் 31 விடுதலை. ஆமா ஆமா. நான் 10 தலை பார்க்கல, வெந்து தனிந்தது காடு தான் லாஸ்டா பார்த்தேன். ஆனா விஷால் ப்ரோ, நான் ரொம்ப நாள் கொஞ்சம் ஃபைட்லாம் இருக்கணும் ப்ரோ படத்துல, கொஞ்சம் நல்லா இருக்கணும், மாஸ் சீன்ஸ்லாம் இருக்கணும், அது எதிர்பார்க்கலாம். ஆமா, அத வந்துட்டு சிம்புவே மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காரு. ஏகப்பட்ட வேலை பார்த்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இல்ல, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து மணிரத்னம் ஸ்டைல்ல இருக்கும். அந்த
நீங்க கேஜிஎஃப் மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. கேஜிஎஃப் மாதிரிலாம் ஏங்க எதிர்பார்க்குறோம் ஏங்க? இல்ல மாஸ் சீன் ரொம்ப சொல்றாங்கல்ல, மாஸ் சீனோட எல்லாம் அதான் சொல்றாங்க, ஹை மூமெண்ட் வச்சு அந்த மாதிரி இருக்காது, மணிரத்னம் ஸ்டைல இவர் தான் ஜோன்ல இருக்க இருக்கும். ரொம்ப கமர்ஷியலால எதிர்பார்க்க கூடாது ப்ரோ. நார்மலா இருக்கும். ப்ரோ அதுல ஹை மூமெண்ட் வச்சிருப்பாரு, ஏன் ப்ரோ அவ்வளவுதான். அவர் பயப்படி ரொம்ப ஸ்லோவா தான் இங்க மக்கள் பார்க்க ரெடி இல்ல, அது இருக்கு. அவர் படம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா சிசிவி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலயே அவர் படத்துல சிசி கொஞ்சம் சிசிவி டிஃபரெண்டா மாதிரி இருக்கும். எடுப்பாரு ப்ரோ, சிசிவி மாதிரி எடுப்பாரு, ரொம்ப மாஸ்லாம் சிசி இருக்காது. மாதிரி இருக்கு. மாஸ்டர் சொல்ல ப்ரோ, ரொம்ப ஸ்லோவா போக கூடாது படம். இல்ல அவர் அப்படி மனிதத்தின் படம் சிசிவி மாதிரி ஸ்லோ தான் இருக்கு. இருக்கும். போகாது. ஆமா சிசி மாதிரி தான் போதும். சிசிவி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் படத்துல சிசிவி நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாவும் இருக்கும், நல்லா இருக்கும், டிஃபரெண்டா போகும். அது மாதிரி இருந்தாலும் ஓகே தான். சிசிவி அப்புறம் இன்னொரு படம் அந்த மாதிரி எடுத்திருப்பாரு, அக்னி நட்சத்திரம் சொல்லிட்டு, அது ரெண்டு தான் ஒரு கொஞ்சம் கமர்ஷியலா எடுத்திருப்பாரு. ப்ரோ நான் 2K கிட்ஸ், என்கிட்ட வந்து கேக்குறேன் அக்னி நட்சத்திரம்னா. வினோத்து அக்னி நட்சத்திரம் பார்த்தது இல்லையா? சரி ஓகே பாருங்க. சரி வினோத் ப்ரோ, தமிழ் சப்டைட்டில் வேணுமா? என்னத்துக்கு ப்ரோ தமிழ் சப்டைட்டில்? புரியல. கமல் பேசினா புரியாதுன்னு வைங்களே, அதுக்கு தான். ஆமா ப்ரோ, அவர் பேசினா அவர் கோயப்புற மாதிரி தானே ப்ரோ பேசுவாரு. நேத்து கூட அறிக்கை விட்டுருக்காரு, ஒண்ணுமே புரியல. வினோத் இது வந்து இல்ல தக்லைஃபுக்காக வினோத் உங்களுக்கு புரியலன்னா அது குழப்பம் மாதிரி பேசுன அர்த்தம் இல்ல, எங்களுக்கு புரிஞ்சு. ஆமா சஞ்சய் ப்ரோ நீங்க ஃப்ரீயா விடுங்க அவர், அப்படிதான். வினோத் தயவு செஞ்சு விட்டுருங்க, நாளைக்கு பேசுவோம். நான் வந்தத்தை கக்க வரல ப்ரோ, அவரு தான் கக்கறாரு மாவீரன். ஏன் ஆனா கர்நாடகாரங்களுக்கு எப்படி புரிஞ்சுச்சு? அவனுக்கு மட்டும் கேஸ் போட்டு என்ன படம் பார்க்க விடாம பண்ணிட்டானு. சரி விடுங்க. மாவீரன் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி வந்து பாருயா, நான் ஒரு 200 கிலோமீட்டர் வந்தா பாத்துட்டு போறேன். கண்டிப்பா அவர் நாளைக்கு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சொல்லுவாரு. டேனி அவர் நாளைக்கு பார்த்துட்டு கண்டிப்பா ரிவ்யூ சொல்லுவாரு ப்ரோ, நம்மளோட வேகமா பார்த்துருவாரு. சரி விடுங்க, அடுத்து பேசட்டும், இருங்க. மாமல் நடிச்ச ஹீரோயின் இருக்கு அந்த படத்துல. வினோத் தயவு செஞ்சு வினோத் ஒரு நிமிஷம் இரியா. தக்லைஃப் தலைவா பேசிடுவோம் தலைவா, தக்லைஃப் முடிவிட்டோம், அடுத்து நம்ம எல்லாம் பேசுவோம். அண்ணா வேற இன்னைக்கு 1 மணி நேரத்துல முடிச்சிருவாரு. அடுத்து சொல்லுங்க. டேனி ப்ரோ வந்திருக்காரு ஸ்பீக்கர். டேனி சொல்லுங்க. நீங்க டேனி பேச மாட்டீங்க, அதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. டேனி ஏதாவது பேசுங்க. ரொம்ப சந்தோஷம் டேனி. சரி அடுத்து வேற யாராவது இருக்கீங்களா? பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ பேச விடுங்க, அவர்தான் ரிலேஷன் கொடுப்பாரு. ஆமா சொல்லுங்கண்ணா. இல்ல நமக்கு வந்து நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், என்னன்னா வந்து எனக்கு வந்து மணிரத்னம் படங்கள் பாதி தான் ஒர்க் ஆகிருக்கும், பாதி ஒர்க் ஆகாது. ஆனால் எனக்கு வந்து ஒர்க் ஆன படம் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம், தளபதி, அப்புறமேட்டு வந்து இருக்கையிலே ரொம்ப பயங்கரமாக எனக்கு ஒர்க் ஆன படம் செக்கச்சி வந்த வானம். ஏன்னா மற்ற படங்கள்ல எல்லாத்துலேயுமே அவர் பேசுறது வந்து அவங்க இந்த படத்துக்குள்ள இருக்கவங்க பேசுறது சரியாக கேட்காது. நம்ம வந்து டபுள் காது வச்சுட்டு போகணும், ஏற்கனவே நம்ம 2 காது இருக்குது, அதுக்கு மேலே டபுளாக வச்சுட்டு போகணும். இல்லைன்னா வேறு ஏதாவது பவர் ஆடியோ கேட்கறதுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் ஏற்றிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த என்ன படம் ஓகே கண்மணி, அந்த படம்லாம் எனக்கு சுத்தமாக கேட்கல. ஆப்ரேட்டரே சண்டையே போட்டேன், கடைசியில் தேட்டர் பிரச்சனை இல்லை, சவுண்ட் எஃபெக்ட் பிரச்சனை இல்லை, படமே அப்படி தானாரு. இது மாதிரி எனக்கு பல முறைகள் எனக்கு வந்து பல மணிரத்னம் படங்கள்ல எனக்கு சில பல பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் வந்து அது இல்லாத படங்கள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு மணிரத்னத்தோட ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் சேர்த்த அக்னி நட்சத்திரமா இருக்கட்டும், இல்லை தளபதியாக இருக்கட்டும், இல்லை வந்து தளபதி வந்து ஃபுல் மியூசிக்கில் அப்படியே ஒரு மாஸ்டர் பீஸ்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது வந்து இந்த ஜென்ரேஷனில் அவர் எடுத்தது வந்து செக்கச்சி வந்த வானம். எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு, டைலாக்ஸ் புரியும், மியூசிக் சூப்பராக இருக்கும், ஃபாஸ்ட் கட்டில் படம் போகும், எங்கேயுமே படம் ஸ்லோவாக போகாது. நீங்கள் நிறைய பேர் அதை சில பேர் கூட கொஞ்சம் முன்னாடி சொன்னார்ல மாவீரன், எனக்கு வந்து எமோஷனல் நிறைய பேர் கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார்ல, எனக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான், படமாக பரபரன்னு போகணும். அந்த ஜானரில் அதே டைப்பில் இந்த படம் எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் டீசரு, அடுத்தது அவங்க விட்டுருந்த ப்ரோமோஸு, ட்ரெய்லரு, இது எனக்கு எல்லாமே இல்லை அந்த ஒரு படம் எனக்கு அந்த சாயிலில் இருக்குன்னு நிறைய பேர் சொன்னது முதல் கொண்டு எனக்கு இந்த படத்து மேலே ஃபுல் பாசிட்டிவ் இதில் இருக்குது. முக்கியமாக வந்து காம்பினேஷன், 38 வருஷம் கழிச்சு ஒரு டீம் சேர்ந்துருக்கிறாங்க. நாயகனுக்கு அப்புறம் வந்து ஒரு கல் கிளாஸை கொடுத்துட்டு எத்தனையோ வாட்டி அவங்க இணைஞ்சிருக்கலாம். ஏன்னா சொந்த மாமனார் மருமகன் தானே, இந்த வாய்ப்பு இருந்தால் எத்தனையோ தடவை இணைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து இத்தனை 38 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இவ்வளோ தாமதத்துக்கு வந்து ஒருத்தான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும். அதனால் வெயிட் பண்ணுறேன். அது அடுத்தது வந்து இன்னொரு காம்பினேஷன் என்ன, சிலம்பரசன்
கமல் கூட சிலம்பரசன். கமல் கூட எனக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை. அதுல ஒரு நடிகர் வந்து சிலம்பரசன். ஏன்னா எனக்கு சிலம்பரசன் வந்து அடுத்தடுத்து அவரு எல்லாரு கூடயும் நடிக்கணும். எப்படின்னா வந்து பெரிய ஆட்கள் கூட நடிக்கும்போது அவருடைய ஏன்னா வந்து மற்ற நடிகர்கள்லாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார்ல துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் படத்தில் நடிச்சிருந்தாங்க, கமிட் ஆயிருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட்ல வந்துருச்சு. அவங்க 2 பேரும் விலகினாலும் அந்த 2 பேத்துக்கு ஈக்குவலா அல்லது 2 பேத்துக்கு சேர்ந்தாலும் அதை விட ஒரு பவரா ஒரு ஆள் இருக்கணும்ல. அது மாதிரி ஒரு ஆளை சேர்த்து விட்டாங்க படத்துல சிலம்பரசன் டிஆர். ஒரு ஆறா ஒரு மனுஷன் ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் ரெண்டுலேயுமே ஒரு ஆறா. ரொம்ப வருஷம் படமே வரலாலும் அந்த ஃபேன் பேஸ்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க நம்பி பார்க்குற ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அது இருக்கிற ஒரு நடிகர். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து சிம்புவும் ஒரு பர்சனல் ஃபேவரேட்டுங்கிற ஒன்று இருக்கு. எல்லாம் சேர்ந்து இப்போ கமல்ஹாசன் ஒரு ஃபேவரேட், சிம்பு ஒரு ஃபேவரேட், இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம். விக்ரமுக்கு அப்புறம் கமல் நடிக்கிற படம் இதுதான். ஏன்னா இந்தியன் 2ங்கிறது அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, அதை விட்டுருங்க, நான் அதை சேர்க்கல. வேற வந்து விக்ரமுக்கு அப்புறம் ஒரு கமர்ஷியல் ஹிட் பயங்கரமா கொடுத்ததுக்கப்புறம் கமல் எடுக்கிற ஒரு படம். அவரோட ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்த 2016, 17, 18 டைம்லேயே ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்த தலைவன் இருக்கின்றான் படத்துடைய ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறப்ப இன்னும் அதுல என்ன இருக்கு, அமர் ஹேன்னு சொல்லியிருக்கிறாரு, அது என்னவா இருக்கும், இது வந்து ட்ரெய்லர்ல வந்து காமிச்சிருக்கிற விஷயம் மாதிரி தான் இருக்குமா, இல்லை வந்து அதை விட என்னன்னா யார் இதுல நெகட்டிவ் ஷேடு, 2 பேருக்குமே நெகட்டிவ் ஷேடா, இல்லை வந்து கமல்ஹாசன் ஹீரோவை பண்ணி சிலம்பரசன் வில்லனா பண்றாரா, இது மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த காலையில 3:45 ஷோங்கிறாங்கல்ல யூகேல, அது எல்லாத்தையும் அந்த ஷோலாம் நமக்கு வந்து ட்வீட்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக காலைல வெள்ளனே எழுந்திரிக்கிறோம். 8 மணிக்கு தான் நெட் ஆன் பண்ணுறோம், 8:30 வரைக்கும் தேட்டரில் போய் நிற்கிறோம். அப்படி அது சொல்லுங்க. வரைக்கும் சும்மா தேட்டர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோட முடிச்சுக்கிறோம். தவிர டேரெக்டாக எந்த ரிவ்யூஸும் பார்க்காம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போய் படத்தை பார்க்குறோம். எதிர்பார்ப்புங்கிறது படத்தில் எனக்கு இது வரைக்கும் அந்த ட்ரெய்லர் டீசரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம, அது இல்லாமல் வந்து நான் வேற எதிர்பார்த்தேன் அது படத்தில் இல்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு அந்த இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்க வச்சு இதுதான் படத்தில் இருக்க போது தெளிவாக இருக்குது. மணிரத்னம் படம் இது வரைக்கும் அப்படிதான், அவர் என்ன சொல்ல போறாரோ அதை ட்ரெய்லர் சொல்லிடுவார், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இதில் யார் வில்லன் ரோல், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நடிகர்கள், இதில் யார் வில்லன் ரோல், யாருக்கு நெகட்டிவ் ஷேடு, இல்லை எல்லாத்துக்கும் நெகட்டிவ் ஷேட் இருக்கா, செக்கச்சி வந்தவன மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆர்வமாக இருக்குது. செக்கச்சி வந்தவன கிளைமேக்ஸ் மட்டும் தான் விஜய் சேதுபதிக்கு வந்து அந்த ஒரு ரோல் இருக்கும். அது வரைக்கும் நெகட்டிவாக இருக்க மாதிரியே இருக்கும். கிளைமேக்ஸில் அவர் தான் ஹீரோ, அதான் அவர் தான் ஒரு 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 பாசிட்டிவ் ரோல் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நெகட்டிவ் ஷேட் சும்மா நடிக்காத மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் இதில் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்குறேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட வந்து சொல்லலாம், ஏன்னா வந்து சில பல வருடங்களுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. எப்படின்னா ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் சில பல வருடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, எனக்கு கேட்க தான் பிடிக்குங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. கேட்டோடனே பிடிக்கிற அளவுக்கு எந்த படமும் இல்லை. இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து ஜிங்கிச்சா கூட எனக்கு பிடிக்கல. ஜிங்கிச்சா வந்து பல மல்டிபிளேஷனுக்கு தான் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2வது ரிலீஸ் ஆன சுகர் பேபி சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன 4 பாட்டுமே எனக்கு பிடிச்சிச்சு. இந்த ஆடியோ ஃபுல் ட்ராக்ல வந்து முத்தமலை பயங்கரம், நான் டெய்லி கேட்காத நாளே இல்லை. 2 வருஷனுமே பயங்கரம் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து 5 வண்ண பூவே 2 வெர்ஷனு, அப்புறமேட்டு விண்வெளி நாயகா ஸ்ருதிஹாசன் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இந்த அதாவது ஸ்ருதிஹாசன் பாடியிருக்காங்கன்னே கொஞ்சம் ஏமாற்றம் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் உண்மையை சொல்லணும்னா. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டு அவங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பாட்டை கேட்குறப்ப இன்னும் பயங்கரம். அப்போ வந்து ஒரு 3-4 பாடல் ஏஆர் ரஹ்மான் பாடல் ரிலீஸுக்கு முன்னாடியே நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறதும், அது போக பிஜிஎம் ஒர்க்கு அவர் மணிரத்னம் எப்பவுமே ஸ்பெஷலாக பண்ணுவார். இதெல்லாம் வந்து நான் வந்து படத்து மேலே இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கில் த இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால வந்து அதை குறைச்சிக்கிட்டு நான் வந்து மிட்டில் போகிறேன். நாளைக்கு காலையில் 9 மணி ஷோ, கரெக்டாக 11 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குது. பார்த்துட்டு நம்மளோட ஒப்பீனியன் என்னங்கிறத நாளைக்கு ஸ்பேஸில் சொல்லுவோம். இதுக்கு மேலே ஏதாவது விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பேசணும்னு நினச்சேன் தக்லைஃப் பற்றி, வேறு யாராவது விட்டு போயிருக்கோம். முக்கியமாக ஜோஜி ஜார்ஜி தமிழில் இது வரைக்கும் நடித்தது வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட 2 படம் பண்ணியிருக்கிறாரா, ஜெகமே தந்திரம், அப்புறம் இப்போ இந்த படம். கார்த்திக் சுப்ராஜ் வெர்ஷன் பார்த்துட்டோம், மணிரத்னத்தோட வெர்ஷன் பார்க்கணும் ஜோஜி ஜார்ஜ். ஏன்னா ஜோஜி ஜார்ஜ் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மரு, அவரோட வெர்ஷன் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். முக்கியமாக நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், சிம்புக்கு வில்லன் ரோல் கொடுப்பாங்களா இல்லை விண்டர் ரோல் கொடுத்துருக்காங்களா, என்ன மாதிரியான ரோலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இவ்வளோதான் அந்த படத்து மீதான எதிர்பார்ப்புகள். நிச்சயமா வேறு யாராவது சொல்லுங்க, சூப்பர் தெரிஞ்சுப்போம். நான் இதை மட்டும் ஆட் பண்றேன், எக்ஸ்பெக்டிங் அ மேஜிக்கல் பிரசன்ஸ் ஃப்ரம் அவர் சுகர் பேபி. ஸோ நான் வந்துட்டு த்ரிஷா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களும் இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்றத பாக்குறதுக்கும் ஆர்வமா இருக்கேன். நாளைக்கு அது வேணா சொல்லுங்க, நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன். இல்லை அது கரெக்டு தான், த்ரிஷா ஒரு ரோல் வந்து படத்துல வந்து ரொம்ப ஒரு மெயினான ரோலுங்கிறத மட்டும் தெரிஞ்சு போச்சு எனக்கு. 2 பேருக்குமே அது அவங்க மூலமா சண்டையாங்கிற மாதிரி கூட எனக்கு சில பல கேள்விகள்லாம் நிறைய பேர் டிஎல்ஏ போட்டிருந்தாங்க அதுல. ஆனா எனக்கு வந்து கொஞ்சமும் எதிர்பார்ப்பாது இல்லாதது வந்து சுகர் பேபி சாங், அதை கட் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷப்படுவேன். எப்படியாவது அந்த படத்துல விஷுவல்ல இல்லாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான். இப்படி பண்றீங்க, விஷுவல் நல்லா தானே இருக்கு. த்ரிஷான்றப்ப நானும் ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்கிறேன்.
என்னங்க கமலுக்கு என்ன வயசு, அவங்களுக்கு என்ன வயசுன்னு பதறாங்க நிறைய பேரு. மன்மத நம்பலாம் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க தூங்காவனம் கூட விடுங்க, அதுல கப்பல் கிடையாது அதுல. மாவீரன் ப்ரோ, அதை தாண்டி ஏங்க வயசான ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு மணிரத்னம் வந்து நார்மல் கரெக்டா சொல்லிட்டாரு. படத்துல என்ன வயசுன்னு தான் பார்க்கணும், நீங்க ரியல் லைஃப் வயசை வச்சு தான் பண்ண முடியாது. ஏங்க அவருக்கு வந்துட்டு 70 வயசு இருந்தாலுமே பரவாயில்லங்க. ஒரு வயசான கேங்ஸ்டர் ஒரு சின்ன பொண்ணை லவ் பண்றாருன்னா அதுல என்ன எனக்கு புரியல. அந்த மாதிரி எத்தனை படம் இருக்கு, அதெல்லாம் ஒரு மேட்டர். அந்த கேரக்டர் நமக்கு நம்ம கன்வின்சிங்கா இந்த இருந்தா படமே போதும். இருக்கு, ஆரண்ய காண்டம். 1000 படம் இருக்கு ப்ரோ. காட்ஃபாதர்ல இருந்து ஏகப்பட்ட படம் இருக்கு தலைவா. ஆரண்ய காண்டம்லாம் பிரைம் எக்ஸாம்பிள். ஆரண்ய காண்டம்லாம் என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஜாக்கி. அதனால அதை அதெல்லாம் விடுங்க ப்ரோ. வெந்து நாளைக்கு தணிந்தது காடு ஆண்டவர் செகண்ட் வந்துட்டு ஹாஃப்ல கரிபாயின்னு ஒருத்தருக்கு செகண்ட் ஹாஃப் ஆமா ஃபுல்லாவே ஆமா அதுதான் ப்ரோ. நாளைக்கு ஆண்டவர் தேட்டர்ல மேடம் யுவர் ஒன்லி ஆடம்னு எல்லாரும் செதற போறோம். அதுதான் நடக்க போகுது, பாப்போம். கடைசியில மிஷின் சக்சஸ்ஃபுல்னு சொல்லாம இருந்தா போதும் ப்ரோ. விஷால் ப்ரோ, மிஷன் சக்சஸ்ஃபுல்னா புரியல, செக்கத்தை என்ன வந்து கான்டெஸ்ட்? அத ஓ அப்படி சொல்றீங்களா? எந்த டாபிக் பேசும்போது பேசுறாரு பாருங்க. எதா இருந்தாலும் கேப் விட்டு சொல்லியாங்க. ஆனா எனக்கு என்னமோ த்ரிஷா சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். அந்த ரிஹர்சல் வீடியோல அவங்க வந்து சுகர் டேடின்னு சொன்ன மாதிரி லிப்சிங் பண்ண மாதிரி நிறைய பேர் டீகோட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பரணி ப்ரோ, உங்க எண்ணம் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க உண்மையாங்க, சீரியஸா தாங்க. எனக்கும் அந்த வீடியோ இல்லைங்க, பார்க்குறப்ப எனக்கு அப்படிதான் பிடிக்கும்ன்ற உங்க தோணுச்சு. எண்ணங்கள் வேற எதுவும் இல்ல. ஸ்லோ சுகர் மோஷன் எல்லாம் டேடியா போட்டு இருந்தா பாத்தியா நல்லா தலைவா? இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது படத்துல. என்ன அமைதியாயிடுச்சு, ஏதாவது ஓமாராதான் பேச இன்னைக்கு சொல்லிட்டு ஃபுல்லா நான் ரிப்பீட்ல கேட்டிருந்தேன். விண்வெளி நாயகா இத்தனை நாள் கேட்டிருந்தேன். இன்னைக்கு ஓமாரா ஒரு மாதிரி அது வேற மாதிரி வைப்பா இருக்கு. எனக்கு இந்த முத்தமலை சாங்கை எங்க பிளேஸ் பண்ணுவாங்க, எப்படி பிளேஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா லிரிக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சொதப்பாம கரெக்டா பிளேஸ் இல்ல பண்ணிட்டா நான் போதும். இல்ல நான் அதை இது மட்டும் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். நேற்று ஆயுத எழுத்து பார்த்தப்பயே அதுல வந்துட்டு சாங்லாம் ஐகானிக் சாங்கு. தலைவர் 2 நடைய போட்டு சாங்க முடிச்சிட்டாரு மணி ஐயா. அந்த மாதிரி பிரகாஷ் அண்ணன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு. ஒரு 2 லைன் மட்டும் முத்தமழை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தியேட்டர்ல நான் கடுப்பாக மாட்டேன், கொஞ்சம் இல்ல இப்ப கடுப்பாகும். ரீசெண்ட் டைம்ல தான் சாங்க கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. PS1 PS2 பிளஸ் செக்கச்சவன் இந்த ஆயுத 3 எழுத்துல படத்துல தான். அப்படிதான் யாக்கோ, நீங்க ப்ரோ வேற. அந்த பாட்டு ஃபுல்லாக ஆயுத தான் ப்ரோ எழுத்துல வரும். அப்படிதான் இருக்கு. அந்த பாட்டு எந்த ஃபுல்லாக பாட்டு? அதான் அந்த முத்தமலை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு ப்ரோ. அந்த வீடியோ ஒரு ஃபோட்டோ முத்தமழை வந்துச்சுல, சொல்றீங்க, ஓகே. அதுல அந்த இல்ல ஒரு அவர் ஃபோட்டோ வந்துச்சு. இப்பன்றாங்க. இல்ல அந்த சாங்ல இன்னும் எந்த கதை வரும் அந்த மாதிரி லாஸ்ட்ல வரும்ல. ஸோ அதனால மேபி இல்ல ஃபுல்லா இவர் வரும்னு சொல்றாரு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் தெரியல. பட் ஆனா இதே த்ரிஷா மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற எக்ஸாம்பிள், மாதிரி. ஆமா இதே மாதிரி எக்ஸாம்பிள் இந்த பாட்டு ஒன்று இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு த்ரிஷா டான்சிங் பாட்டு இருக்கும், அது ஃபுல்லாலாம் வரல படத்துல. அந்த பாட்டு மழை டக்குன்னு வர கட் பண்ணிடுவார். அந்த போகுதேவா. பாட்டு பேர் கூட மழை வர போகுது இல்லைங்க. அடி நீ எனக்கு வேண்டும் அடி கட தங்கமே கட கடா தங்கம். கஜன். கனோத் கஜா மாயா மாயா ஆமா அந்த சாங் மாயா டைட்டில் மாயா பசாரா. பஜார். கரெக்ட் கரெக்ட். அதுவும் ஃபுல்லா வராது, ஒரு பிட்லாம் எடுத்திருப்பாரு ஜிவிஎம். அந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டு விட போறாரு. கட்டுப்பா போறோம், தெரியல, பாப்போம். நெப்போட்டிசம் வாழ்க 6K ஆரம்பிங்க. வெல்கம் டு நாளைக்கு தானே ரிலீஸ், தி இன்னைக்கு எதுக்கு பேசுறீங்கன்னு வரு. ப்ரோ. காத்து தான் அதாவது காத்தடிக்குது காத்தடிக்குது 6K. சிம்பு எங்க படமே நடிக்க மாட்டாரு ஒழுங்காவே. தலைவா உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் ப்ரோ? நேத்து ஒரு மாதிரி இல்ல பல மாதிரி அர்த்தம் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு மாதிரின்னு சொல்லிருங்க. இல்ல நான் ஒரு சோகமா நேத்து என்னை பேசவே விடலையா, அதனாலதான் நான் பிரகாஷே அன்ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாலோவே பண்ண ஆரம்பிச்சேன். ஏங்க என்னங்க இதெல்லாம் ஏங்க? சரி மறுபடியும் ஏன் ப்ரோ பிரகாஷ் ஃபாலோ அண்ணா, பண்ணீங்க? நீங்க ஏதோ ஒரு முடிவு அன்ஃபாலோ கட்டணும். பண்ணதுக்கு ஒரு ரீசன் ஓகே, தெரிஞ்சிச்சு நமக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா மறுபடியும் ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கும்ல. ஒரே ஊருக்காரரா போயிட்டாரு, நாளை விட பாக்கணும்ல பரணி. என்ன பண்றது, அதுக்காண்டி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியது. இன்னைக்கு மட்டும் பேசுங்க, நேத்து ஏன் பேசவே என்னை விடாம போனீங்க, அதுக்கு மட்டும் காரணத்தை சொல்லுங்க.
ப்ரோ அதுதான் பரணி ப்ரோ நேத்தே தயவு செஞ்சு சொன்னோம்ல அவர் ப்ரோ. சொல்லி புரிய வைங்க ப்ரோ. ப்ரோ நேத்து என்ன எதுக்கு 10 தடவை கீழே இறக்கி விட்டீங்க? அது காரணத்தை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நானும் கேட்கணும்னு நினைச்சேன். 6K ப்ரோ நான் சொல்றேன் ப்ரோ என்ன நடந்துச்சுன்னா, உங்களை கீழே யாரும் இறக்கி விடல, மறுபடியும் வந்து ரெக்வஸ்ட் வந்து காட்டல. ரெக்வஸ்ட் சில டைம் வந்து என்கிட்ட பேச காரணம் சொல்லு தலைவா. அதான் ப்ரோ எனக்கு அந்த ரெக்வஸ்ட் காரணம் காட்டல. நான் அக்செப்ட் பண்ற டைம்ல தலைவா, நான் நேத்து பயங்கரம் இது பண்ணிட்டு தான் இருந்தேன். நீங்க பேசுற டாபிக் எல்லாம் எனக்கும் பேசணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு. அதுக்காண்டி தான் நானும் உள்ள வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க அப்படியே என்ன பண்ணீங்க தெரியுமா? நான் தான் நேத்தே சொல்லிட்டு போயிட்டேன். நெப்போட்டிசம் பண்ற மாதிரி இவன் வந்தா ஏதாச்சும் பேசுவான், ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி விட்டு போன பாத்தீங்களா? அதே எனக்கு ஒரு மன சங்கடமா போயிடுச்சு. ஏங்க அவருக்கு தயவு செஞ்சு சொல்லி புரிய இல்ல வைங்க பரணி. என்ன ப்ரோ பரணி திருப்பி திருப்பி ஒரு இதே பேசிட்டு இருக்காரு? சேர்த்துக்காம ஒருத்தனை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கான்னு தெரியும், அதனால சேர்த்துக்காம இருந்தாலும் வச்சிருப்பாங்க. பட் நீங்க அங்க இருக்கீங்கன்னே தெரியல. நீங்க அந்த இடத்துலயே இல்ல எங்க கண்ணுக்கு. ஓகேவா? அவ்வளவு தூரத்துல இருக்கீங்க. தலைவா நான் இருக்கேன்னு 1000 கை போட்டு விட்டேன் தலைவா. 1000 கை போட்டு நீங்க இருக்கீங்க. ஏங்க கை போட்டது காட்டலங்க. ஓகேங்க, கை போட்டது இவர் கண்ணுக்கு தெரியணும்ல. ரெக்வஸ்ட் என்னங்க காட்டலங்க. அது சரி, நீங்க அது இருக்கட்டும். பார்க்கலாம் எப்படி 6K ப்ரோ, இன்னைக்கு இதுதான் டாபிக்கா? இல்ல தலைவா, 3 நாளா என்கிட்ட பேசுனீங்களே, ஜாலியா தானே இருந்துச்சு, நல்லா ஜாலியா தானே போச்சு. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? இல்ல எதுவும் இல்ல ப்ரோ, சொல்றேன். அதெல்லாம் இல்ல ப்ரோ. நேத்து எனக்கு இது வந்து ஒரு இல்ல டெக்னிக்கல் இல்ல நான் பேசிக்கிறேன் தலைவா. இல்ல நான் பேசிக்கிறேன் தலைவா. 3 நாளா என்கிட்ட பேசுனீங்க, ஜாலியா போயிட்டு இருந்துச்சு, ஜாலியா பேசுனீங்க. ஆனா நேத்து என்கிட்ட பேசாம அப்படியே விட்டு போனது எனக்கு அது ஒரு மனசு ஒரு மாதிரி ஆச்சு தலைவா. ஆமா மனசு ஒரு பரணி ப்ரோ இவ்வளவு கேட்டார், உண்மையை சொல்லிடுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு. விஷா ப்ரோ பேசாம இருப்பா. நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் பொய்ன்ற மாதிரி ஆயிரும். இல்ல சொல்லுங்க, எதா இருந்தாலும் ஒண்ணுமே சொல்லுங்க. ஏங்க பேச அது பிடிக்கலாம், பேச இல்ல பிடிக்கல. 6K ப்ரோ, அதுதான் ப்ரோ உண்மை. சீரியஸா இப்போ உங்களை நாங்க ஒதுக்கியே வைக்கணும்னு நினைச்சிருந்தா நேத்து ஏன் லாஸ்ட் டைம்ல ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணோம்? இப்போ நீங்க இப்போ அதான் வந்த உடனே ஒதுக்கி நீங்க வைக்கன்னு நினைச்சுட்டானே இப்பதானே லாஸ்ட். வந்தீங்க பேசுக்கு, இல்ல முன்னாடியே வந்துட்டீங்களா? இப்பதான் நான் இப்பதான் வந்தேன். வந்தேன். பிறகு அதான் சரி எதுக்கு? என்ன சொல்றேன். பிரகாஷ அன்ஃபாலோ பண்ணிட்டு நேத்து என்ன பேச விடல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட் அன்ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு நைட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்பதான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கு. இல்ல நான் இதுக்கு ஈஸியா சொல்லிடுறேன் 6K ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பேசுனதே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நேற்று எண்ட்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்போ நீங்க வந்த உடனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் கொடுத்துருக்காங்க? ரொம்ப சிம்பிள். சில டைம் காட்டும் ட்விட்டர்ல, பக் ஆயிடுச்சுன்னா சில டைம் காட்டாது. எக்ஸாம்பிளா வேற யாருமே இல்லை, நான் தான் எக்ஸாம்பிள். என் பிரைம் எக்ஸாம்பிளே நான் தான். அது சில டைம் வரும், வராது. அரை மணி நேரமா 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கை காமிச்சிட்டு இருக்கேன். 15 நாளா அதெல்லாம் வெயிட் பண்ணிருக்கேன் 6K. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. வரப்போ வரும் நமக்கு. நீங்க டெய்லி வாங்க, முயற்சி திருவினையாக்கும், முடிந்தால் எங்க சாதிக்க இந்த முடியும். அஜித் பல்டான்னு அவ்வளவுதான். ஒருத்தர் இருப்பாருங்க, அவருக்குங்க அவருமே அப்படிதான் இஷ்யூ இருந்துச்சு. வருவாரு, ஸ்பீக்கர் கொடுப்பாரு, ஹலோ அப்படின்பாரு, கட் ஆயிட்டு போயிடுவாரு. 6K ப்ரோ, எனக்கு உங்களோட அர்த்தம் புரியுது. நான் பரணி ப்ரோக்கு பர்சனல் மெசேஜே பண்ணிட்டேன். நான் வரது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க பரணி, ஓப்பனா சொல்லிடுங்க நான் வரல அப்படின்லாம் மெசேஜ் விஷால் பண்ணிடுங்க. ப்ரோ, அதெல்லாம் விடுங்க. அரை மணி நேரமா கை காட்டினதுக்கு என்ன மரியாதை? அரை மணி நேரமா கை காட்டிட்டு இருக்கேன். அது கரெக்ட் தான். எதுவுமே அது பரணி தான் பண்ணல. பதில் சொல்லணும். பரணி நீங்க தான் நீங்க பதில் மட்டும் சொல்லணும். எதுவும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்ப நான் என்னதான் இது பண்ணட்டும்? இப்ப எனக்கு கூட அதான் பேசினா ஒரு ரோபோ கான்செப்ட். வாய்ஸ் கேட்கும் போது தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல 6K ப்ரோ, நான் சொல்லவா? 4 12 16 20 பேர் தான் வந்து என்னோட டிஸ்பிளேல காமிக்கும். நீங்க இல்ல முந்தானத்து என்ன சொன்னீங்க? ஐபிஎல் மேட்ச் நடக்குது, ஃபைனலு, பேசே இல்லைன்னு சொன்னீங்க. நேத்து அப்புறம் எப்படி பேசுக்கு வந்தீங்க? ஸ்பேஸ் இல்லன்னுலாம் சொல்லலைங்க. இல்லைன்னு தான் சொல்லிட்டு போனீங்க. ஏங்க விடுங்க, நீங்க என்ன லவ்வராங்க? சும்மா போட்டு இழுத்துட்டு இருக்கிறீங்க. ப்ரோ டாபிக்கே இதை பேசுங்க. அடுத்து விடுங்க. சும்மா உங்களை பத்தி இதை பேசிட்டு பத்தி இருக்கிறீங்க. பேசுங்க ப்ரோ. என்னமோ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு பத்தி ஃபோன் பண்ணாத மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. விடுங்க ப்ரோ. 10 பேர் பேசுறாங்க, அடுத்த பத்தி பேசுறீங்களா? சும்மா உங்களை பத்தி பேசிட்டு அடுத்த இருக்கிறீங்க. டாபிக் போங்க. ஒரே டாபிக்கே ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. நேற்று நைட்டு பேசல, காலையில கூப்பிடல, மத்தியானம் எஸ்டிஆர் கூப்பிடலன்ட்டு டாபிக்கே ஒரு ஏங்க? 2 மணி நேரம் இழுத்து விட்டீங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு தம்ப்நெயில் வேற சக்லீஃபை மாத்தி பத்தி வச்சு பரணி பேசுங்க ப்ரோ. ப்ரோக்கு. நாளைக்கு ஓகே நாளைக்கு நீங்க ரிலீஸ், பேசுங்க. அதை பத்தி பேசுவோம். தலைவா நாளைக்கு டைம்ல தக் லைஃப் படத்துக்கு எங்க போறீங்க? தேட்டருக்கு. நீங்க அது தெரியும், எந்த தேட்டருக்கு போறீங்க?
சரி நீங்க நான் நீங்க மனப்பாறையில எனக்கு அவங்கெல்லாம் முட்டாளுங்க ப்ரோ, அவங்கெல்லாம் அது முட்டாளுங்க. தக்லைஃப் மட்டும் என்ன 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்க. நீங்க எனக்கு டெலகிராம் லிங்க் அனுப்பிடுங்க, தேட்டருக்கு போறவங்க எல்லாம் விடுங்க. தலைவா தக்லைஃப் படம் வந்து தேட்டர்ல தான் பார்க்கணும் தலைவா, டெலிகிராம் எல்லாம் அனுப்ப முடியாது ஏங்க தலைவா. அன்னைக்கு தான் வந்து அன்னைக்கு கேட்டப்ப நான் அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னீங்க. இதே ஸ்பேஸ்ல தான் சொன்னீங்க, ரெக்கார்டிங் இருக்கு. எனக்கு கமலையும் பிடிக்கும், அதை விட சிம்புவும் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கமல் சரி, சிம்பு அப்ப 2 பேரும் உங்களுக்கு சேர்ந்து பிடிக்காத ஆக்டர் நடிச்சிருக்காங்க. நடிச்சிருந்தா அந்த படத்தை டெலிகிராம் கேட்டா அனுப்புவீங்களா? இது என்ன நியாயம்? அனுப்பு, அதெல்லாம் அனுப்பு. அப்ப சரி, உங்க ஓப்பனா எதிர்பார்ப்பு என்ன ரெக்கார்டிங் 6K? உங்களுக்கு தக்லைஃப்க்கு உங்க இது உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன ரெக்கார்டிங் கவுண்டர் சொல்லுங்க. வேற சொல்லுங்க, டக்குன்னு நான் கவுண்டர் போடுறேன். எனக்கு வரல கவுண்டர், நீங்களே போட்டுருங்க. இல்ல கவுண்டர் வேணாம், விடுங்க அவருக்கு சொல்லட்டும். தக்லைஃப்ன்ற பாருங்க 6K. எத்தனை மணி ஷோ தக்லைஃப்க்கு போறீங்க, உங்க எங்க எதிர்பார்ப்பு போறீங்க, என்ன? படத்தோட எதிர்பார்ப்பு என்ன உங்களுக்கு, அதை சொல்லுங்க. எனக்கு எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை தலைவா, சிசிவி 2 மாதிரி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்ப்புல நாளைக்கு 9 மணி ஷோக்கு புக் பண்ணி வச்சிருக்கேன். உதயம் மணப்பாறை உதயம் தேட்டர்ல. அது போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நான் ரொம்பலாம் எதிர்பார்த்து போகல, நார்மலா போறேன். படம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னா நைட்டு பேசுறப்ப நான் எல்லாமே கழுவி ஊத்துருவேன். ஓகே ப்ரோ. சரி, ம். மத்தவங்க சொல்லட்டும். டிகப்ரே ப்ரோ நீங்க சொல்லுங்க. காணும். சரி ப்ரோ, இது என்ன தக்லைஃப்க்கு மட்டும் 9 மணி ஷோ போட்டிருக்காங்க? எல்லா படத்துக்குமே 9 மணி ஷோ தாங்க போடுவாங்க. இல்லையே, இல்ல, இவர் சின்ன என்ன அந்த படத்துக்கு கமல் சின்ன எம்பி படத்துக்கு 9 மணி. இல்ல கமல் எம்பி ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காண்டி 9 மணி ஷோ போட்டிருக்காங்களா எனக்கு என்ன? இது புரியல, நீங்க கர்நாடகால விஜய் வேற ஆதவன் ரிலீஸ் படம்லாம் ஆகல. 9 மணி ஷோ பார்த்ததே இல்லையா? ஸ்மார்ட் ப்ரோ, ஸ்மார்ட் பார்னி ப்ரோ, விடுங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, விடுங்க, தப்பிக்க முடியாது உங்களால. குட் பட் அக்லி கூட 9 மணி ஷோ போடல. ஆமா, மதியம் 2 மணிக்குள்ள போட்டாங்க. கரெக்ட் தான். ஆமா, எல்லாரும் நைட்டு பார்த்தோம் குட் பேட் அக்லி. நீங்க நைட்டு தான் பார்த்திருப்பீங்க. நான் குட் பேட் அக்லி காலையில 4 மணிக்கு பார்த்தேன். 4 மணி ஷோவே தமிழ்நாட்டுல நான் கிடையாது தமிழ்நாட்டிலே ப்ரோ. இல்ல ப்ரோ. நீங்க வேற எங்க இருந்து பாத்தீங்க? நான் கேரளா. யுஎஸ் பிரீமியர். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களே, என்னமோ பேசிக்கிட்டே இருக்கீங்களே. என்ன தக்லைஃப் மட்டும் நாளைக்கு 9 ஆமா மணி ப்ரோ, ஷோ அவர் எப்படி ப்ரோ எல்லா போட்டாங்க? படத்துக்கும் ஆமா தான் ப்ரோ ப்ரோ, கொடுத்தாங்க. நான் தான் சொல்லிட்டேன், அவர் எம்பிங்கிறதால தான் 9 மணி ஷோ கொடுத்துருக்காங்கன்னு. அப்புறம் திரும்ப பதில் சொல்றேன்னா ஐயோ, என்ன மாவீரன் அர்த்தம்? விடுங்க, மாவீரன் விடுங்க. 6K ப்ரோ. ம். குட் பேட் அக்லி 9 மணிக்கு தான் போட்டாங்க, ரெட்ரோ 9 மணிக்கு தான் போட்டாங்க. தயவு செஞ்சு விடுங்க தலைவா. தக்லைஃப் என்ன ரெட்ரோலாம் எதிர்பார்க்கறீங்க? 9 மணிக்கு போடவே இல்லை தலைவா. ஏங்க ஆமாம், நான் 9 மணிக்கு தாங்க நீங்க பார்த்தேன், பார்க்கலன்னு சும்மா சொல்லுங்க ப்ரோ. பேசாதீங்க. நாங்க எல்லாரும் 9 மணிக்கு தான் இங்க பார்த்தோம். பாருங்க 6K, இங்க பாருங்க ம். கமெண்ட்ல வந்து அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 6K நம்ம வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், அப்படி இல்லைன்னா இது பண்ணக்கூடாது. நம்ம மத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் 6K. நாங்க எல்லாரும் 9 மணி ஷோ பார்த்திருக்கோம், நீங்க இல்ல இல்லன்றீங்க. இந்த மாதிரி குட் பேட் அக்லி எல்லாம் 9 மணிக்கு போடாது, ரெட்ரோலாம் 9 மணிக்கு போடவே இல்லை தலைவா. சிறப்பு காட்சி அப்படின்னு சொல்லி ஏங்க எந்த ஒரு நான் அறிவிப்பு 9 எதுவுமே மணிக்கு தாங்க வரல. பார்த்தேன் நாங்க மதுரையில. எல்லாரும் உங்ககிட்ட தாங்க எப்படி சொல்லி புரிய பார்த்தோம். வைக்கிறது? இருங்க எல்லா பெரிய படமும் 9 மணிக்கு தாங்க. விடுங்க, இருங்க உங்களுக்கு தெரியலனா. இருங்க, வினோத் டீல் பண்ணிட்டு. வினோத் ப்ரோ, சரி, இப்ப இந்த வினோத் ப்ரோ நீங்க கர்நாடகால பேசுங்க ப்ரோ. தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. வினோத் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, குட் பேட் அக்லி எப்போ இருக்கு? அது 9 மணிக்கு தான் ஏன் போட்டாங்க, நானும் 9 மணிக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் ஏங்க? அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், நாளைக்கு நீங்க வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே எப்பயுமே இங்க வந்துட்டு ஃபுல் நெகட்டிவா பேச மாட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் இதுவா தான் பேசுவோம். இல்ல அப்புறம் நாளைக்கு வந்துட்டு அதெல்லாம் பேசுனீங்கன்னா நான் கிடையவே அப்புறம் கிடையாது. என்கிட்ட ஏங்க படம் பிடிச்சிருந்தா இல்ல இங்க இல்ல கேளுங்க விஷால் ப்ரோ, ப்ரோ, இங்க கேளுங்க ப்ரோ, விஷால் ப்ரோ, ஒரு நிமிஷம் நெகட்டிவ் கேளுங்க ப்ரோ. நெகட்டிவ் பேசலாம், ஸ்பாய்லர் தான் பேசக்கூடாது. ப்ரோ இந்த இல்ல ப்ரோ, சீனு ஃபர்ஸ்ட் அந்த டே வந்துட்டு சீனு. ரொம்ப ஆமா நீங்க தலைவா, வந்துட்டு நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இது ஓப்பனா ரெட்ரோ அப்புறம் பேசிக்கோங்க 6K. நான் கேக்குறேன், நீங்க பேசுறத கேட்க நான் அதுக்குன்னு ரெடியா இருக்கேன். என்னைய மாதிரி யாரும் ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல. என்னைய மாதிரி ஒரு ரசிகர் இருப்பான்ல, அவன் ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல. சூப்பர் சூப்பர். நாளைக்கு நீங்க கதை ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படியே நிப்பாட்டிடுவேன், தயவு செஞ்சு அதான் பேசாதீங்க நாளைக்கு அப்படின்னு. 9 மணிக்கு வந்துட்டு ஷோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பேசுவீங்களா, அப்ப இருக்கு. அப்ப இருக்க படம் நல்லா இருந்ததுன்னா அப்ப இருக்கு உங்களுக்கு 6K. படம் நல்லா இருந்தா நானே நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கறது பிடிச்சிருந்ததுன்னா கமலும் சிம்பு சண்டை போடுற சீனு பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே சிம்பு வந்து அந்த கத்துற சீனு அப்படியே காலில் தள்ளிட்டு போறாருல, அந்த சீனெல்லாம் பிடிச்சிருந்துச்சு.
இடையில வந்து எங்க ஒரு இது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா சிசி 2 பார்த்த மாதிரி அப்படியே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த திரிஷா அபிராம் எல்லாம் வரமே என்னடா இவங்க பழைய மாதிரி தான் மணிரத்னம் படம் எடுப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. இதுல அடுத்த படம் வேற இது சிம்புவும் ருக்மணி வச்சுதான் மணிரத்னம் வேற எடுக்க போற மாதிரி லவ் படம். நான் பேசிட்டு இருந்தேன், வா பேசுங்க, எதுக்கு அமைதியா இருக்கீங்க? வாய் பேசவே வாய்ப்பில்லையே. புரியல. தலைவா பேசுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. யாரும் இங்க பேசவே இல்லைங்க. ஆளை விடுங்க. சாரி ப்ரோ, நான் தான் சன் மியூசிக் ஆன் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஓப்பனா சொல்லிட்டு போயிருங்க, உங்களை எனக்கு பிடிக்கலங்க, நீங்க வந்தா பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க பேசுனது எனக்கு பிடிக்கல. நான் ஓப்பனா சொல்லிட்டேன், இன்னைக்கு நீங்க பேசுனது எனக்கு பிடிக்கல. அப்ப நேத்து ஏன் பேச விடாம போனீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேத்து பிரச்சனையா விடுங்க, இன்னைக்கு வேலை, இன்னைக்கு தக்கையை பத்தி என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நான் கேட்டேன், அப்பெல்லாம் விட்டு எல்லாம் போக முடியாது. போங்க, நேத்து பேசுறது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு அடுத்தது கட்சி அடுத்து இன்னைக்கு தக்லைஃப் பத்தி பேசலாம், நாளைக்கு படம் ரிலீஸ் அதை பத்தி பேசலாம்னா உங்க பத்தியே திருப்பி பேசிட்டு இருக்கீங்க. தக்லைஃப் நாளைக்கு படம் ரிலீஸ் அதை பத்தி பேசுங்க. 3/4 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேனே. பிரகாஷ் ஒரு நிமிஷம் இருங்க. 6K எங்க பாருங்க, நான் வந்து ஒரு வருஷமா ஸ்பேஸ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கருக்கு வந்ததே இல்ல. நீங்க வந்து எல்லாரும் உங்களை பத்தியே பேசணும், கூட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரியா, எப்ப பார்த்தாலும் வந்து நான் சிங்க்லயே நீங்க 3/4 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் யாரு கூட பேச சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் பத்தி பேசிட்டு மியூட் போயிடும். நீங்க வாட்டு சும்மா இழுத்துட்டே லவர் கூட பேசுமா இழுத்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. யூடியூப்ல கேக்குறவங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சு. நான் யூடியூப்ல தான் கேட்பேன். இவர் வந்து இவர் வாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறது, மனசுல தோன்றது வர்றது. ஒரு டாபிக் எடுத்து அதுல 4 கருத்து சொல்றாங்க, திருப்பி சொல்லிட்டு மியூட் போகணும். சும்மா எனக்கு கூட ஏன் பேசலீங்க, அதை பண்ணீங்க, இது பண்ணிட்டு. நான் டிகாப்ரியோ பேசுறேன் சார். கோயம்புத்தூரா? ஆமா, கோயம்புத்தூர். நல்லா இருக்குங்க ஸ்லாங், பேசுங்க. அஜித் குமார் பேசுற மாதிரி இருக்கு. இல்ல நான் ஸ்பீக்கர் வந்தது இல்ல, நான் ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இவர் யூடியூப்ல கேட்ட ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு, இவர் பத்தியே பேசிட்டு இருக்காரு. மத்தவங்க பேச விட்டாதே நான் கருத்து சொன்னா வந்து மியூட் போகணும். ஸ்பீக்கர்ல இருந்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுது பண்ணு பேசுறது. நீங்க வந்து பிரகாஷ் நம்பர் வாங்கிக்கங்க, சரியா? அவருக்கு வேணும் நாளைக்கு காலையில கூப்பிட்டு நீங்க 2 மணி நேரம் பேசுவாரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. பிரகாஷ் அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னா அப்பயும் பாருங்க, கோத்து விடும் போது வேற யாரையும் கோத்து விடாம நேரா வராரு பிரகாஷ்ட. நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நேத்து ஏன் முக்காம அது ஸ்பேஸ்னா பக் ஆகுது, ஸ்பீக்கர் வராது. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. இருங்க, அட ஒரு நிமிஷம் இருங்க. நான் சிம்பு மாதிரி ஆக்கிடாதீங்க. அப்புறம் என்ன, ஒரு விவேக் காமெடி ஒன்று இருக்கும், ரிவெஞ்சுங்கிறது உங்களுக்குள்ள எடுத்துக்கிறது. ஏன் நடுவில் ஏன் தாடி எடுக்கிறீங்கன்னு நீங்களும் உங்களை திட்டுறது, அவரை திட்டுங்க, அவரை திட்டுறது, இவரை திட்டுங்க. ஆனா சம்பந்தம் நடுவில் 2 பேரும் ஏன் என்ன இருக்கு? இல்ல பிரகாஷ், 6K வந்தாலும் நீ மியூட் போயிடுறீங்க. பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஆள்த்து நீங்க தான். 6K வந்தாலும் நீ மியூட் போயிடுறீங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். மரணி பேச மாட்டேன், விசால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்றாப்படி அவர்னால முடியறது இல்ல. எவ்வளவுதானே ட்ரை பண்றேன். அதான் தலைவா, நான் ஓப்பனா பேச பிடிக்கலன்னா பேச பிடிக்கல தலைவா. பேச பிடிக்கல ஒரு டாபிக் மியூட் போங்க, கூட பேசிட்டு இருக்க முடியுமா? SK bro கூட பேச பிடிச்சிருக்கு. 2 மணி நேரம் உங்ககிட்டயே பேசிட்டு இருக்க முடியாதுல்ல, ஏதாவது ஒன்று பேசிட்டே. நான் இப்பதான் தலைவா வந்தேன். இப்ப வந்தீங்க, சரி பேசிட்டு மியூட் போனதே. நான் இன்னும் நேத்தியே 3/4 மணி நேரம் பேசல, என் கூட பேசலீங்கன்னா லவர் கூட பேச முடியாம உங்க கூட பேச 1/2 மணி நேரம் இப்ப வட்டி போட்டு 3/4 மணி நேரம். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் தலைவா, என்னை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காண்டு. அட என்னங்க நீங்க இன்னும் அவாய்ட் பண்றீங்க? பிளாக் பண்ற கூட ஒரு 1/2 மணி நேரம் மியூட்ல இருங்க, பேசிட்டு கேட்ட அப்புறம் பேசுங்க.
சரி சரி ரைட் ஓகே. அடுத்தது வரும் பிகார்பி ப்ரோ, நீங்களே ஆரம்பிங்க. தக்லீஃப் பத்தி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆமா, நாளைக்கு ஒரு என்ன வருஷமா எதிர்பார்க்குறீங்க? நீங்க தக்லீஃப் டாபிக் இல்லண்ணே, வருவோம் ஒரு வருஷமா திரும்ப. லிசனர்ல அதே இருந்தவரே மேல மாதிரி கூட்டு வந்துட்டாரு பாருங்க. அதே மாதிரி எவ்வளவு காண்டாக்கி இருப்பாருன்னு பாத்துங்க. ஒரு வருஷமா லிசனிங்லேயே இருந்து லிசனரா இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு மனுஷன் இல்ல 3 பிரகாஷ், நாள்ல வந்து நான் மேல வர பேசணும்னு வச்சிருக்காரு நினைப்பேன். அப்படின்னா சூப்பர். வீட்டுல குழந்தை இருப்பாங்க, ஒர்க் இருக்கும், பேச முடியாது. இன்னைக்கு ரொம்ப முடியல, அதனாலதான் சரி பேசலாம்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல நல்லா இருந்துச்சு, பேசணும் நல்லா இருந்துச்சு, ஸ்லாங் நல்லா இருந்துச்சு. நமக்கு இந்த ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும் வேற, நல்லா இருந்துச்சு. அப்படியே சொல்லுங்க, அப்படியே தக்லீஃப் வாங்க. இல்ல ஏன்னா படம் நாளைக்கு டிகாப்ரியோ ரிலீஸ், ப்ரோ, இந்த அதை ஸ்பேஸ்க்கே பத்தி கொஞ்சம் எப்படின்னா பேசுவோம். நீங்க டைம் பாஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் போலியே. இல்லண்ணா ஹோஸ்ட் பதவியே இல்லண்ணா எல்லா எடுத்துருவீங்க ஸ்பேஸ் தெரியும். எல்லா ஸ்பேஸுமே கேட்பேன், ஆனா எதுலயும் ஸ்பீக்கர் போக மாட்டேன். சரி தக்லைஃப் வாங்க. ப்ரோ, நான் படம் வந்து மேக்சிமம் தியேட்டர் போய் மேக்சிமம் நான் படம் விஜய் படம் தான் பார்ப்பேன். கடைசியா டூரிஸ்ட் ஃபேமிலி போனேன். தக்லைஃப் நீங்களாம் பார்த்துட்டு கருத்து சொல்லுங்க, அப்புறம் நம்ம இன்னும் முடிவு பண்ணிக்கலாம். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம போய் படம் பார்க்காம போய் கருத்து சொல்லவும் முடியாது. இல்லை பார்த்துட்டு சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். ஆனால் எனக்கு அந்த முத்தமலை பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 20 டைமாவது கேட்டிருக்கேன். சின்மை வெர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமலும் பார்க்கறது ரொம்ப ஸ்டைலிஷ் நல்லா இருக்கிற அப்படி. சரி பார்க்கலாம், எப்படி நாளைக்கு யாரு அடி வாங்குறாங்கன்னு தெரியல. சிம்புவா கமலா மணிரத்னமா யாருன்னு தெரியல, பார்க்கலாம். சூப்பர் தலைவா, சூப்பர் சூப்பர், நல்லா பேசினாரு. அதே மாதிரி அவர் மேல வந்ததுக்கான ஸ்பீக்கர் வந்ததுக்கான ரீசனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம், நான் வந்து முன்னாள் பேசணுட்டு இருந்தேன். எங்க வேல்பாரி ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அந்த நாவல் வந்து ஆனந்த விடன்ல வந்தப்போ வாரம் வெயிட் பண்ணி படிச்சேன். படிச்சுட்டு என்னோட பொண்ணுக்கு வந்து பேரு ஆதினியே தான் வச்சிருக்கேன். பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் 2017 டிசைட் பண்ணிட்டேன் பெரிதை வைக்கணும்னு. பொண்ணு பிறந்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ பேரு வந்து ஆதினியே தான் வச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த இது பிடிச்சிருந்துச்சு. அதை விட உங்க ஸ்டோரிலையும் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நைஸ். அஜித்குமார் வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல வருது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு அது வான்னு சொல்லலாம் வந்து, அதுக்கு நடுவில் பின்னாடி ஸ்பீக்கர் பேச முடியாத அளவுக்கு நாய்ஸ். அண்ணா உங்களுக்கு வேலை இருக்கு, நீங்க பாத்துட்டு இருங்க, நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். குடும்பங்கள் கொண்டாடும் பிரகாஷ் அண்ணா ஆயிட்டாரு. வெயிட் பண்ணுங்க, 6 மாசத்துல உங்களுக்கு அந்த வேலை வரும். அப்ப நான் பாக்குறேன். புரியுது, அது வரைக்கும் ஜாலியா இருந்துக்கிறேன் தலைவா. ஆமா, அது வரைக்கும் ஜாலியா இருந்துக்க வேண்டியது. அதனாலதான் ஸ்பேஸ் வர முடியறது இல்ல. இப்ப ஊருக்கு போயிட்டாங்க 2 நாளா. சரி நான் கேட்டு இருந்தா அப்புறம் 6 பேக் பண்ணது நம்மள மேல வர வச்சுட்டாரு வழி இல்லாம. சரி சரி சரி. ரிஷி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ வந்திருக்காரு. தக் லைஃப் என்ன எக்ஸ்பெக்டேஷன் ரிஷி ப்ரோ சொல்லுங்க. தக் லைஃப் பிளாங்கா தான் ப்ரோ இருக்கு. அப்படியே போறோம், அப்படியே போய் படம் பார்க்குறோம். சூப்பருங்க. இங்க இருக்க ஆகாஷ் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறாரு. அப்படியா? ஐயோ, ரிவ்யூ போட்டுருவாரா? சொல்லுங்க ஆக்கு. உங்களுக்கு போடுறோம் ப்ரோ, உங்களுக்கு டிஎம் பண்றேன் எல்லா ஸ்பாயிலரும். நான் சோஷியல் நெட்டே ஆஃப்ங்க, நைட்டோட நெட் ஆஃப். நாளைக்கு படம் பார்த்துட்டு தான் நெட் ஆன் பண்ணுவேன். அவரு எனக்காக லைவ் ஸ்ட்ரீம் பண்றேன்னு இருக்காரு. அதெல்லாம் எப்பயா சொன்னேன். மாவீரன் ப்ரோ அங்க ஏதோ பிரச்சனை சார்ட் அவுட் ஆகலையே, ஏதோ பேசுறாங்க அப்படி ஏதோ சொன்னாங்களே, எதாவது இல்ல ப்ரோ. இல்ல தலைவா. ப்ரோ அப்புறம் எப்படி பாப்பீங்க யக்குசா? அது என்ன, அவரு ஹவுஸ்ஃபுல் தான் பாப்பாரு, கவலைப்படாதீங்க. நாளைக்கு நம்ம எல்லாம் தக் லைஃப் சொல்லுவோம், அவர் ஹவுஸ்ஃபுல் பி பார்த்துட்டு வருவார் நாளைக்கு. ஹவுஸ்ஃபுல் பி. ஆகாஷ் உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, நான் பயங்கர பெருசா எதிர்பார்த்தேன். அந்த பயங்கர பெருசா எதிர்பார்த்தேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த கிளிம்ஸ் ஒரு ட்ரெய்லர் விட்டுருப்பாங்கல்ல ஸ்டார்ட், அதுலதான் அந்த விண்வெளி நாயகான்னு முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பெருசா லைக் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குன்னு பார்த்தேன். அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தோன்னே சிசி லெவலுக்கு நானே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இப்ப நான் சிசிவை தான் எதிர்பார்த்து போறேன். அதே லெவல்ல இருந்தாலும் எனக்கு போதும். எனக்கு பெருசா ட்விஸ்ட் அந்த மாதிரிலாம் லாஸ்ட் சிசி ட்விஸ்ட் கூட எல்லாரும் தெரிஞ்சதுதான். அது மாதிரி கூட நான் எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு சிம்புவையும் கமலையும் நல்லா காட்டிட்டா போதும், கிரிஞ்சா எதுவுமே இல்லாம இருந்தாலே போதும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்கேன். ஏங்க பேசுற யாராவது சுகர் பேபியை மென்ஷன் பண்றீங்களா? என்னங்க ஏங்க, அவங்க இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. நீங்க தான் ப்ரோ ஃபேன். திரிஷாவை சொல்றேன். ஏங்க உங்க யாருக்குமே திரிஷாவை பிடிக்காதா? என்ன அபிராமி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் காத்துட்டு இருக்கு. அப்படி அதையா சொல்லுங்க, அபிராமியா சொல்லுங்க. யாரையுமே சொல்ல மாட்டீங்களே. திரிஷாக்கு யாரு வேணா சொல்லலாம் ப்ரோ. ஜிங்குச்சால கமல் மனசாட்சியோட பேச, அவங்க வரதே இந்த ஒரு பாட்டுக்கு தான். தயவு செஞ்சு விட்டுரு. அதுக்குதான்
அதுக்கு தான் ஆனா அதுக்கு உண்மையிலுமே தான் அந்த இது ப்ரோமோ வந்தப்போ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் கூட படம் ஃபுல்லா இருப்பாங்க. ஐ மீன் படம் ஃபுல்லா இல்லனாலும் ஒரு கேரக்டரா இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் மணிரத்னம் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு. இல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வர் பார்த்திருப்பாரு மணி. அதான் ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்தா போதுமா அப்படின்னு Bro, சொல்லியிருப்பாரு. நாயகனை பார்த்துட்டு போங்கன்னு போடுவாரா நைட்டு? ஏங்க அவர் என்ன லோக்கியா மணி? ஏங்க ப்ளீஸ் என்டர் இன்டு தி வேர்ல்ட் பிஃபோர் சிசிவி வாட்சிங் நாயகன். சிசிவி பார்த்துட்டு ப்ரோ சிசிவியை போடுவார். இந்த ஐஸ்வர்யா லட்சுமி கேரக்டரே சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. அலி ஃபைசலே யார் கவனிச்சிங்களா? இப்பதான் ஒரு போஸ்டர் அலி ஃபைசல விட்டாங்க. பார்த்தா தலைவனுக்கு முடியெல்லாம் இருக்கு. யோ நீ என்ன முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இருக்கு. அவர் பிஆர் இன்டர்வியூல நான் நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம். யாரு ப்ரோ? அவங்கள சிம்பு கேங் போல. இது அலி ஃபைசலுங்க, மிர்சாப்பூர். ஓ மகேஷன்னா வாழ்க வளமுடன், வையகத்தில் வாழகம். சொல்லுங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இந்த தக் லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? எஸ் அவர் நீங்க எதிர்பார்த்ததை ஆமா மகேஷ் சொல்லுவாரு ப்ரோ. விஷால் நீங்க ப்ரோ. போறீங்களா? மகேஷனா நீங்களாவது த்ரிஷாவோட ஆரம்பிங்க மகேஷனா குட்டி ப்ளீஸ்ங்க. கமல் என்ன சொல்றாப்ல? ஏதோ சொல்ல வந்தாப்லையா? சொல்லுங்க. குட்டி கமலா ஆமா. அவர் வந்தா என்ன சொல்லுவார்? த்ரிஷாக்கு உங்க பொண்ணு வயசுன்னு ஏதாவது பேச ஆரம்பிப்பாரு. வேணாம் விடுங்கண்ணே. இல்ல ஆண்டு எதுவாரு என்ன? ஆமா. த்ரிஷாவுக்கு என் பொண்ணு வயசா? த்ரிஷாவுக்கே என் வயசு தாங்க. சும்மா போட்டு கொஞ்சம் கேப் விட்டா போதுமே. தக் லைஃப் தானங்க. தக் லைஃப் கண்டிப்பா நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா நாயகனுக்கு அப்புறம் 30-35 வருஷத்துக்கு அப்புறம் வர்றது நிஜமாலுமே நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எல்லாருமே அந்த செக்கச்ச வந்த அந்த வைப்ல தான் இருக்குன்றாங்க. தெரில, ஏதாவது ஒரு எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ட்ரெய்லர் விட அந்த ஏற்கனவே அந்த டீசர் இது இருந்தது இல்லைங்க, அது நல்லா பிடிச்சிருந்தது. இந்த ஒரு 30 செகண்ட்ஸா 1 மினிட்டுக்குள்ள விட்டாங்களே, அது ரொம்ப நல்லா இருந்தது. கியூரியஸா இருந்தது. பாட்டு ஹானஸ்டா எனக்கு இந்த பாட்டும் ஒரு வாட்டி தான் கேட்டேன். எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு பிடிக்கல. படத்தோட பார்க்கும்போது பாட்டு நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். மற்றபடி படம் வந்து கண்டிப்பா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேருமே பெரும் ஜாம்பவான்கள், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துருக்காங்க. நான் ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் இருக்கேன். பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கேன். படம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல எப்பனா போறீங்க? நான் நாளைக்கு போகலான்ட்டு வீக்கெண்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு சார் இன்னைக்கு போக முடியல என்னால். நான் ஃப்ரைடே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ டியூரேஷன் எவ்வளவு நேரம் ப்ரோ? எனக்கு தெரியல. 2.25 மணி நேரம் தலைவா. 2h46. 2 மணி நேரம் 42 நிமிஷம். 46. நீங்க FDFS தானே விஷால்? நீங்க கமல்? ஆமா நானும் கமல்லாம் கோபுல இருப்போம் நாளைக்கு காலைல. கமலோட அந்த போட்டோவை மறந்துடாதீங்க. குட்டி கமலோட எனக்கு போட்டோ பார்த்தாகணும் கண்டிப்பா. அவர் வர நான் பப்ளியா இருப்பேன் ப்ரோ, புஜ்ஜுவா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நாளைக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறேன். கண்ணத்தை கிள்ற மாதிரி. யாரு ப்ரோ? கமல் ப்ரோ தான். கண்ணத்தை கிள்ற மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. எப்படி கமல் இருப்பீங்க? நான் நல்லா பப்ளியா புஜ்ஜுவா இருப்பேன் ப்ரோ அப்படின்றாரு நேத்தி. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் கமல். அந்த கமலை பாக்குறத விட இந்த கமலை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க. கண்டிப்பா, அதனாலதான் மிஸ் பண்ணிடாதீங்க. வயசுக்கே வருது அப்படின்னு இந்த மாமன்ல வர குழந்தை மாதிரி இருப்பாரு நினைக்கிறேன். நாளைக்கு பாப்போம். அவரு நான் பொய் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. வயச இல்ல, நான் ஒரிஜினல் வயசே அதான். சூப்பர் தலைவா. நாளைக்கு அப்ப ஜென்சிகளின் தக் லைஃபா பாப்போம். ப்ரோ இத பத்தி பேசி முடிச்சோன்னா இந்த பென்ஸ பத்தி பேசுவோமா? பென்ஸ பத்தி நீங்க எல்லாம் பேசுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், சுருக்கமா சொல்லிடுறேன். செட்டே ஆகல ப்ரோ, எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நிவின் பாலி அது அவருக்கு தேவையில்லாத வேலை மாதிரி தான் இருக்கு. இல்ல ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு அவரே கொஞ்சம் மார்க்கெட் டவுன்ல தான் இருக்கிறாரு. அவரை மேற்கொண்டு இழுத்து விடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரோலெக்ஸோட அதே மாதிரி எடுத்துட்டு போங்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பல்லு, கெட்டப்பு, பிளட்ஸு எனக்கு வந்து பார்த்தோன்னே நான் அதாவது இம்ப்ரெசிவாக வேற மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி விட்டாங்களா, அதுவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம். அந்த காமிச்சு அப்படியே இதான் நிவின் பாலின்னு முடிச்சா கூட நமக்கு ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக இல்லை. மற்றவங்களுக்கு யாருக்கு வேணாலும் பிடிக்கலாம், நமக்கு போக கூட செட் ஆகிக்கலாம். அவ்வளோதான். எனக்கு வந்து பர்சனலாக செட் ஆகலை, அவ்வளோதான். அது நிவின் பாலின்னு சாதாரணமாக அவர் இருக்கிற கெட்டப்லேயே வந்து அப்படியே போட்டு விட்டுருக்கலாம். ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, ஒரு ஃபேன்சி நகைகள் அள்ளி போட்டுக்கிறது, அது மாதிரி போட்டால் தான் வில்லன்னு அர்த்தமே கிடையாது. அதெல்லாம் அதுக்கு கேவி ஆனந்த ஃபாலோ பண்ணணும் இதில். இந்த மாதிரி விஷயங்களில் எப்போவுமே வில்லனுக்கு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கப்போ கனா கண்டென்ட் படத்தில் வந்து அழகாக ஹேண்ட்ஸமாக டக்கின் பண்ணி
அழகா காமிச்சிருப்பாரு பிருத்திவிராஜ். அப்படிதான் வில்லன்கள் இருப்பாங்க உங்களுக்குள்ள. அது இதை விட நீங்க வந்து பயமா பாக்குறதுக்கு இருக்கும். வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப பயமா இருக்கும். அதைத்தாங்க, அதைத்தான் உண்மையான வில்லன்கள், உண்மையான கொடூரமானவர்கள், இல்ல உண்மையான நமக்கு வந்து எப்படி சொல்றது, துரோகிகள் எல்லாமே படத்துல காமிக்கிற மாதிரி ரொம்ப வித்தியாசமா வந்து நகையை அள்ளி கொட்டிக்கிட்டு இல்ல தெரிக்க இல்ல மூஞ்சி பல்லு போனதா அப்படி இருந்துகிட்டு பழைய படத்துல வர மாதிரி கண்ணத்துல வெட்டு பெட்டுல அப்படிலாம் ரவுடிங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இல்லைன்னா மோசமானவே அழகா எப்படி வேணா இருக்கலாம், எந்த ரூபத்துல வேணா இருக்கலாங்கிறதா இது. கேவியான படங்கள் பெரும்பாலும் பார்க்கலாம். நீங்க கேவியான படங்கள் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும். வில்லன்கள் தனி மெனக்கட்டு இருக்காது. எப்ப எதுல இல்ல குரூப்ல கக்குற நான் வந்துட்டால சுத்தில ரத்தத்தோட லோக்கி யூனிவர்ஸ் அப்படின்னு. ப்ரோ இது ஒன்னொன்னா ரிலீஸ் ஆக அந்த இதோட இதை குறைச்சிக்கிட்டே வருது ப்ரோ. எல்சியோட இதையே அது அந்த டைம்ல நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு அடுத்தடுத்தது வர கண்டென்ட் வர குறைச்சிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அழகா விக்ரம் கைதி ரோலக்ஸ் வச்சே அதை முடிச்சிடலாம். தேவையில்லாம நடுவில் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா எடுத்தா பரவாயில்ல. இது நல்லாவே அவருக்கு செட்டே ஆகாத மாதிரி இருக்கு நிவின் பாலிக்கு. இல்ல நமக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல. பர்னி அவரு நீங்க நவீன் பாலிசி சாரி நிவின் பாலிக்கவே விடுங்க. இது முதல்ல இது எத்தனை நாளைக்கு தான் இன்னைக்கு இதே பண்ணிட்டு இருக்க போறாரு. கிச்சன்ல சமைக்கிறது கோடாரி அந்த பென்ஸ் படத்துக்கு நான் இதே தான் புலம்பிட்டு இருந்தேன். பென்ஸ்லயும் இதே தான் பண்ணி அந்த லாரன்ஸ் இன்ட்ரோ வீடியோ அதுவும் இதாவது கொஞ்சம் ஒரிஜினலா ஏதோ ஷூட்டிங் போயிருப்பாங்க போல 1 நாள் 2 நாள். அதெல்லாம் ஒரு மட்டமான சிஜி. அதை விட வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. அதனால அன்னைக்கு விட்டாங்க. அப்படியே கிச்சன்ல இருக்காரு, அவர் கோடாரியோட வராரு. ரொம்ப சுமாரா இருக்குல்ல அது ஒர்க்காவே ரொம்ப சுமாரான ஒர்க் அந்த டீசர் ஒர்க். ஆமா அந்த பிஜிஎம் மட்டும் நல்லா இருக்கும். அதுல அந்த எடிட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏங்க இதுல பிஜிஎம் எப்படி இருந்துச்சு நிவின் பாலியோட வீடியோல? ஓகே தான். அது அனிருத் மாதிரியே இருக்கு கேட்க லைட்டா. பட் ஓகே தான். இன்னொன்று நம்ம யோஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து டைரக்டர் லோகேஷ் கிடையாது. அவர் எடுத்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸ்டோரி அவரோட அவருதான் குவாலிட்டியா விட்டுருக்கலாம். வீடியோவே குவாலிட்டியே ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. ஜப்பான் வைப் யாருக்கும் வரலையா? கார்த்தியின் ஜப்பான் விஷுவலாவே ஒரு மாதிரி. நீங்க நேத்து சொன்ன புஷ்பா வைப் தான் வந்துச்சு. அவர் பேர் ரிவீல் பர்னி ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. இல்லைங்க சொல்லிட்டாங்க வாழ்றான். சங்கர் வந்து பிரம்மாண்டங்கிற ஒரு ட்ராப்பல் மாட்டின மாதிரி, லோக்கி வந்து எல்சிங்கிற ஒரு ட்ராப்பல் மாட்டின மாதிரி தெரியுது. ஏன்னா முதல் 3 படம் ஒரு வந்து மாநகரம் கைதி மாஸ்டர் 3 வேற வேற சேனல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. வெட்டு குத்து அருவாள்னு இதை நீங்க எவ்வளவு போயே பாருல. ஃபேமிலி படத்தை எதிர்பார்க்கறாங்க. இன்னும் போய் அந்த அருவாளை வெட்டுறது குத்துறது ரத்தன்னே போயிட்டு இருந்தா இது எவ்வளவு நாளைக்கு போகும்னு தெரியல. கூலிவே பரவாயில்ல. அதுக்கப்புறம் லோகேஷ் கரியர் உனி எப்படி போகும்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தா ரொம்ப சிரமம் தான். சங்கர் மாதிரி தான் ஆகணும். ஓகே, எல்லாம் நெகட்டிவா சொல்றீங்க. பட் ஆனா நான் கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றேன். ஏன்னா நீங்க நெருப்பு விட்டுருந்தீங்க, நாங்க பார்த்தோம். இல்ல நீங்க தானே அவரை நிறைய படத்துல பாத்துருக்கீங்க. வந்துட்டார் தனஞ்சயன் வந்துட்டாரு. கமலன் தனஞ்சயன் பேசுங்க. ஒன்லி பாசிட்டிவிட்டி. ஏங்க நீங்க சினிடாக் தனஞ்சயனா உங்க பேரு பரணி என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க பரணி. எனக்கு இது புதுசா இருக்குங்க, எனக்கு புரியல. சரி ஓகே நான் சொல்றேன். எனக்கு நிவின் பாலி வந்து நான் நிறைய படங்களை பார்த்திருக்கேன். பட் ஆனா இது கொஞ்சம் பிரகாஷ் நான் சிரிக்கிறாரு. சரி ஓகே. இல்ல இதுக்கு நான் சிரிக்கல. நீங்க சொல்ல வந்து சிரிக்கல. அவரு ஒரு பேர் வச்சிருந்தாரு உங்களுக்கு. ஏன்னா அந்த பேரை நான் வந்து வேற வேற ஆட்களுக்கு நான் பட்ட பேரை வச்சு நாங்க குரூப்ல பேசிக்குவோம் வேற வேற வகையில. ஆனா அந்த பேரை உங்களுக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. அப்ப எல்லாம் சிரிக்க முடியல. அதெல்லாம் இப்ப சிரிக்கிறேன். சொல்லுங்க. அதான் நான் அவர் வந்து சும்மா அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த ஒரு இதுலதான் வந்து நிறைய ஃபிலிம்ஸ்ல அப்படிதான் பார்த்துருக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மோர் லைக் இது இந்த என்ன சொல்றது, இந்த கேரக்டருக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி தான் வந்து விட்டுருந்தாங்க. தவிர இந்த படத்துல வர சீனோ அந்த மாதிரி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல. அதுவும் இல்லாமல் சரி இந்த கேரக்டர் எடுத்துட்டாங்க. பட் இதோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் என்னன்றது அதில் லைட்டாக தெரியுது. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாலையோ என்னமோ வந்துட்டு இவ்வளோ நாள் பார்க்காத ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஓகே நல்லா தான் இருக்குது அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பிஜிஎம்முமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. இது லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி. அவர் தான் கார்த்தி சுப்மச்சி சாரி அவர் பேர் டக்குன்னு வரல. கார்த்தியா அவர் பேர் என்னது டேரக்டர் பேர்? பாக்கியராஜ் கண்ணன்.
அதான் கார்த்தி வந்துருச்சு. அவரு வந்துட்டு இதுக்கு முன்னாடி 2, 3 படங்கள் இது பண்ணியிருக்காரு. டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2 படம் பண்ணியிருக்காரு. ப்ரோ மாசாவும் பண்ணியிருக்காரு. உங்க லோக்காவும் படத்தையே பண்ணியிருக்காரு. ஏதோ பண்ணிருக்காருன்ட்டீங்களா? 2 படம் தாங்க. ஏங்க ரெமோ படத்தை அது ரெமோ படங்க அது ரெமோங்க. ஆமாண்ணா. ரெமோ அது தானா? ஏதோ படம் தான். ரெமோ தானா? யார்? இல்ல ரெமோ இல்ல சுல்தான். அது நீங்க ஏதோ படம் அப்படின்ட்டீங்களே. ரெமோல என்ன எனக்கு போங்க. செகண்ட் ஹாஃப் பெருசா ஒர்க் ஆகல. சரி ரைட்டு டீல்ல நீங்க சொல்லி முடியுங்க. அதுக்கப்புறம் உடனே சொல்லிடுறேன். ஓகே. இல்லை இப்பயே சொல்லுங்க கூட சொல்லிடுறாத. என்னன்னா இந்த டீசர் எப்படி இருந்துச்சுன்னு தான் நம்ம கேட்கறோமே தவிர இந்த படத்துல அவர் எப்படி இருக்க போறாரு எப்படிங்கிறத நமக்கு அது பேச. இந்த டீசர் நமக்கு எப்படி இருந்துச்சு அவ்வளவுதான். எனக்கு நல்லா இருந்துச்சு. படத்துல அவர் அந்த எப்படி பக்கம் இருக்க இருப்பாரு ஃபேன் கேரக்டர் எப்படி இருக்கும்னு அடுத்த விஷயம். இல்ல அவ்வளவுதான். இல்ல லோகேஷ் கனகராஜ் பர்னி வந்து ப்ரோ குறைச்சிக்கிட்டே போறாருன்னு எல்சியூன்றதுனால குறைச்சிக்கிட்டே போறாருன்னு சொன்னதுனால அதனால நான் வந்து இதை எடுத்தேன். எனக்கு இந்த கிளிம்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குது. படத்துலயும் பிடிக்கும்னு நம்புறேன். அந்த பக்கம் இருக்க ஃபேன் பேஜஸ்ல என்ன ஓகே சொல்றாங்க சூப்பர் பர்னி டன். ப்ரோ? அதெல்லாம் நான் பெருசா ஃபாலோ பண்றது இல்லை ப்ரோ. நான் ஃபாலோ பண்ணது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். ஏன்னா அந்த ஃபேன் பேஜ் எதுவும் நம்ம டிஎல்ல வரக்கூடாது, இல்லை வந்து பெருசா அந்த ஸ்பாய்லர்ஸ் எதுவும் நம்ம டிஎல்ல வரக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் செலக்டிவான பீப்புள்ஸ் தான் வந்து நான் ஃபாலோவே பண்றேன். மகேஷ் ப்ரோ சொல்லுங்க, கைத்துவீங்க. இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன் நானும் அந்த டீசரை. அதான் ஒரு 5-6 படத்தை அப்படியே சேர்ந்து மிக்சியில் அடித்த மாதிரி இருக்கு. நம்ம புஷ்பா, அனிமலு, ரெட்ரோ, இது விக்ரமில் வர கடைசியில் வர சூர்யா போர்ஷன், அந்த மாதிரி பல இது எனக்கு ரிமைண்ட் பண்ணுது அந்த இதில். தெரியல, ஆனால் 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்குங்காட்டி அதாவது படத்தில் ஆக்சுவலாக அவருடைய கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு தெரியல. பட் டீசர் ரொம்ப பிலோ அவரேஜாக தான் இருக்குது அவரோட இன்ட்ரடக்ஷன். எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் பேசுகிற ஸ்லாங்கும் ஒன்றும் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. அவர் பேசுகிற டைலாக்ஸ் எதுவும் படத்தில் ஏதாவது கொஞ்சம் இதுவும் மியூசிக்கும் ரொம்ப அண்டர்வெல்மிங்காக தானே இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை. சொன்னாப்புல எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒன்றும் எனக்கும் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. இந்த இது படமாக வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். உங்க ஜென் மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. யார் அது? சாய் தானே? அதான் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு. 5-6 படம் வேற கமிட் பண்ணி வச்சிருக்காரு. எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம மகேஷ் ப்ரோ நீங்க அவர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவரு அந்த 2 பாட்டும் எனக்கு பிடிக்கும். அந்த ரிங்டோன் அவர்தாங்க. எப்பலாம் வருதோ எப்பலாம் சாயலுங்க பாட்டு வருதோ அப்பலாம் ரிங்டோன் நீங்க மாத்திடுவாரு. ட்ரீட் பண்ணாதீங்க. மகேஷ் அண்ணா ஆக்டிவா இருக்கிற ஆள் தான். அவர் எல்லாத்தையும் கேட்பாரு. நானும் பிரகாஷ்லாம் ஒரே தானே ப்ரோ அவர்ட்ட கேக்குறேன் ப்ரோ. அவர்ட்ட நான் ஒரே தப்பாவே கேட்கல. அவர் கேட்பாரான்னு அவர் கேக்குறேன். பாட்டுலாம் கேட்டிருக்கீங்களா நீங்க? பிரகாஷ் ப்ரோ அவரை கலாய்ச்சி பிரகாஷ் ப்ரோ அவரை சின்னவனா காட்டிக்கிறாரு. ஆமா கரெக்ட். அதுதான் வந்து இருக்கிறதுலே கொடுமையா இருக்கு. என்ன பிரகாஷ், நீங்க என்னை விட ஒரு 2 வருஷம் ஜூனியரு. அதுக்காக இப்படி வந்து நீங்க வந்து அவங்க கேங்ல பாரு நம்ம வண்டியில வாங்க, நீங்க என்ன அந்த வண்டியில ஏறுறீங்க? ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்குங்க. மாதவன் இன்ட்ரோ இதே மாதிரி விடுவாங்களா? அவரும் இல்ல அதான் கேக்குறேன். மாதவன் வேற இருக்காருன்றாங்களே, அவர் என்ன பண்ண போறாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் பாசிட்டிவ் ரோலா இருக்கும். எல்சி யூனிவர்ஸ்ல அவர் இப்படி விக்ரம்ல வந்து பகத் பாசில் ஒரு போலீஸ் அமர் ரோல், அது மாதிரி வந்து இன்னொரு ரோல் எல்சி யூனிவர்ஸுக்குள்ள டக்குன்னு ஒரு பாசிட்டிவ். இப்போ இவங்க வந்து 2 பேரும் வில்லன்களா இருந்தாங்க. 2 பேரும் அதாவது எப்படின்னா லாரன்ஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு கடத்தல் செய்யக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோலா வந்து நிவின் பாலி ரோல் வரப்போகுது. அப்படின்னா இவங்களை பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு குரூப் வேணும்ல, இவங்க பயப்படுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அது மாதிரி ரோலா வந்து ஒரு போலீஸ் ரோல் மாதிரி ஒரு ரோலா வந்து மாதவன் ரோலை கொடுத்துருப்பாங்க. அந்த ரோலை ஏதாவது ஒரு வகையில் அமர் கூட கனெக்ஷன் பண்ணி விடுவாங்க. அமர் கூட கிளாஸ்மேட்டு, அமர் கூட பேட்ச்மேட்டு, அவருக்கு சீனியரு, அமருக்கு கிளாஸ் எடுத்தவர் இவரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு. விக்ரம் டைட்டில் அந்த ரோலெக்ஸ் தம்பியா அதை பீட் பண்ற மாதிரி இன்னும் எதுவுமே வரவே இல்லைங்க. அந்த விருந்து இப்போ இது பண்ற மாதிரி டைட்டில் டீசரா அது கரெக்ட் அதை பீட் பண்ற மாதிரி நான் இது வரைக்கும் எதுவுமே வரல. எனக்கு இது பிடிச்சதுல இருந்த தக் லைஃப் அனௌன்ஸ்மென்ட் ஃபர்ஸ்ட் விட்டாங்கல, ஆமா நல்லா இருந்தது. பட் நான் என்ன சொல்றேன், விக்ரம்ல இருந்த அந்த டைம்ல தானே அவ்வளவு ஃபுல் ப்ளோன ஒரு தீம் டீசர் மாதிரி பார்த்தோம். செமையா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. எனக்கு இல்லையோ. அதுக்கப்புறம் அவரே 3 டீசர் விட்டுருக்காரு. ஆமா சரி 2 விட்டாரு நினைக்கிறேன். அது நல்லா இருந்தது. பட் நான் என்ன சொல்றேன், அந்த விக்ரம் மூவில ஜப்பான்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஷாம் புரியல? விக்ரம் படம் ஜப்பான்ல இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிருக்கு. விக்ரம்னா கமல் விக்ரம் சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஓ மாவீரன் வேற ரிலீஸ் ஆகுதுன்னாங்களே. பரவாயில்லையே, சூப்பருங்க. ஒரு மார்க்கெட் ஓபன் ஆகட்டும், நல்லது தானே. 3 daysல 50 lakhs ஜப்பான் விக்ரம் ஜப்பான். சூப்பர். ஆனா நம்ம ஐயா தானே செம்ம கலெக்ஷன். மகாராஜா அது சைனாவா ஜப்பானா? சைனா முரட்டு போடு. பிரகாஷ் சைனால தானே ஏதோ அப்ரூவல்
சைனால தானங்க பிரகாஷ் அப்ரூவல் வாங்கணும், ஏதோ அவங்க வருஷத்துக்கு குறிப்பிட்ட கோட்டா அது மாதிரி. அது ஆமா ஜப்பான்லயும் ஆமா அவங்க இருக்காங்க. வந்து வெளிநாட்டு படங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஸ்லாட்டை புக் பண்ணணும். அது வந்து வெளிநாட்டு படங்களுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் ஒதுக்கி இருப்பாங்க. அதை நம்ம முன்கூட்டியே அப்ரூவல் வாங்கி சொல்லிடணும். சொல்லி லாக் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி லாக் பண்ற மாதிரி கணக்கு நினைக்கிறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆனா முன்கூட்டியே இன்னொன்னு சொல்லிட்டோம்னா அந்த சொன்னாங்கல்ல, டேட்டு கரெக்டாக ரிலீஸ் அந்த பண்ணிடணும். படம் 2 வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆயிருக்கணுமா, அது தாண்டிச்சுன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாமே, அதெல்லாம் வேற இல்ல சொன்னாங்க. சில பல விதிமுறைகள் இருக்கு. முன்கூட்டியே சொல்லிடணும். அது போக 6 மாசம் 9 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். சில பல விஷயம் 3 மாசமும் 6 மாசமும் கணக்கு இருக்கு. அப்படிதான் மகாராஜா கரெக்டாக ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பிளான் கரெக்ட், பண்ணி ஆமா. ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க சைனால ஒரு 30-40 படம் தான் வருஷத்துக்கு அதர் லாங்குவேஜ் வந்து டீஸ் கரெக்ட் பண்ண விடுவாங்க. கரெக்ட். இல்லங்க, அங்க கரெக்டா கிளிக் ஆச்சுன்னு வைங்களேன், அங்க 40,000 தேட்டர்ன்றாங்க. நான் ஷாக் ஆயிட்டேன். 40,000 தேட்டரா எப்பா, என்னடா சொல்றீங்க? கரெக்டா கிளிக் ஆச்சுன்னா எங்கேயோ அப்ப போயிரும் இங்கிலீஷ் கலெக்ஷன். அப்ப இங்கிலீஷ்ல பெரிய படம் தான் ரிலீஸ் ஆகுல்ல, அதுதான் எண்டு எனக்கு கேம், தெரியல, அதெல்லாம் அங்க அவத்தார் ரிலீஸ் ஆகுமா? அதெல்லாம். இல்ல இல்லங்க, இங்கிலீஷ்ல அங்க ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் நினைக்கிறேன். ஆகும், அங்க ரிலீஸ் ஆகும். ஆனா அங்க வந்து மேஜர் கலெக்ஷன் போர்ஷன் மீன்ஸ் யூஸ் படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்க இருந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. செம்ம மார்க்கெட் சைனா மார்க்கெட் மூவிக்குன்னு சொல்றது. இங்கிலீஷ்ல தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் லாக் பண்ணிடுறாங்களேங்க. அதனால ஈஸி தான் உங்களுக்கு. அவங்கள தான் எல்லாத்தையுமே கண்டென்ட்ல இருந்து எல்லாமே முதல்ல லாக் பண்ணிடுவாங்களே. முதல்ல அதெல்லாம் ஆனா ப்ராசஸ் அங்க ஃபாலோ பட் கரெக்டா பண்ணுவாங்க. ப்ரோ இந்த வருஷம் வருதா ப்ரோ எது- அவத்தாரு? வருது இந்த வருது வருஷம் வருதுன்னு டிசம்பர்ல தாங்க வருது. சொல்லியிருக்காங்க. எண்டு டிசம்பர்ல வரும். டீசரே வரும். இந்த அதெல்லாம் போன எல்லாம் வாட்டிலாம் விட்டுருவாரு விட்டாங்கல்ல இல்ல இல்ல வேகமாவே. வரும் விடுவாரு. அதெல்லாம் வரும். நான் இன்னைக்கு ஒரு கொரியன் T23 சீரிஸ் பார்த்தேன். ஈவெண்ட் இருக்குன்னு நான் சொல்லிருக்காங்க, லாஸ்ட்ல அதுல சொல்றேன். ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இல்ல ஆனா கரெக்டா கிளிக் ஆனது அமீர் கான் தான். போய் அடிச்சு சம்பவம் பண்ணிட்டு வந்தாரு ஆமா தங்கல் தங்கல்ல. தானே தங்கல். ஆமா ப்ரோ தங்கல் அது ஸ்டார்ட் ஆகல, அது 3 இடியட்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 ஆமா, இடியட்ஸ் தங்கல் பெருசா போச்சு. பிகேவும் பெரிய ஹிட்டாங்க. 3 இடியட்ஸ், பிகே, தங்கல், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார், அது மாதிரி 4 படம் இருக்கு அவருக்கு. பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சைனால. சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் தான் ப்ரோ, நான் மிரண்டுட்டேன். 15 கோடி பட்ஜெட்னாங்க, கலெக்ஷன்ல 900 கோடின்றாங்க. டேய் என்னடா சொல்றீங்க? அதுல 70-80% அதுல வந்து சைனால வந்தது. ஆனா அந்த டைரக்டரை கூப்பிட்டு இப்ப லவ் டுடே ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க பாருங்க, தருமடி வாங்கிட்டு இருக்காங்க. ஓ அவர்தானா அது? அட பாவீங்களா. லவ் எப்பா, ஏங்க அது லவ் யூ ஹிந்தில எப்பா நல்லா தானே. போலையா? ஹிந்தில மொரட்டு ஃபிளாப்புங்க அது, லவ் டுடே. ஐயோ, அதை விடுங்க அது விஷால் அமீர் கான் ப்ரோ. பையன் அடுத்து தானே நம்ம நடிச்சது. பரியேறும் பெருமாள் வருது. பரியேறும் பெருமாள் வருது தெரியுமா? ஐயோ, பரியரும் பெருமாள் அது தர்மா ப்ரொடக்ஷனோட எனக்கு இப்பயே பயமா இருக்கு. ஏன்னா சாய்ராத்துன்னு ஒரு படத்தை தடக்குன்னு ஒண்ணு எடுத்து காமெடி பண்ணாங்க. ப்ரோ தடக்லாம் வெறி அதோட ஆயிட்டேன் செகண்ட் நானு. பார்ட் தான் ப்ரோ. ஆமாமா, செகண்ட் தடக் 2 பார்ட் தான் இது, தடக் 2 தடக் தான். 2 தான் இது. நான்லாம் போங்க ஆளை விடுங்கன்னு இருக்கு எனக்கு. சாய்ராத் பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் லுக் அது போஸ்ட், எப்பேற்பட்ட படம்ட்டு. ஃபர்ஸ்ட் லுக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் 2 பேர் கட்டி பிடிச்சிருக்க மாதிரி போட்டிருக்கானுங்க. இல்ல ப்ரோ, பரியேறும் பெருமாள் எங்க கட்டி பிடிச்சாங்கன்னு ப்ரோ தெரியல. அதே இம்பாக்ட்ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது ப்ரோ. அதே டைரக்டர் தான் ப்ரோ வந்து எடுக்கணும் அப்படின்னா. அதெல்லாம் இங்க அவங்களுக்கு தெரியாது எடுக்கலாம்னா ப்ரோ. எடுக்கலாங்க. நம்ம இது கூடங்க, நம்ம இந்த படம் எடுத்த நெஞ்சுக்குள் நீதி ஹிந்தியில அது நல்லா இருக்குங்க அந்த படம். ப்ரோ அங்கேயும் அந்த அதே ப்ராசஸ் மாதிரி இருக்குல்ல. சூப்பரா ப்ரோ இருக்குங்க. ப்ரோ அதான் ஒரிஜினல். expression. பரியேறும் பெருமாள் மாதிரி எடுத்தா பாலிவுட்ல ஓடாது. தடக் மாதிரி எடுத்தா தான் ஓடும். ஏங்க தடக்கு மாதிரி எடுத்தா ஓடுனா அந்த படத்தோட சோலே போயிடுச்சு. 3 மணி நேரம் படத்தை நீங்க 1 மணி நேரம் 50 நிமிஷம் எடுப்பீங்க. ஜான்விக்காக மட்டும் பார்க்கணுமா அந்த படத்தை? எனக்கு புரியல. ஹிட் ஆயிடுச்சுல, ஆனா தடக் 100 crore மேல பண்ணிடுச்சு. கரெக்ட் தலைவா. ஆனா அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு நீங்க பாக்கணும்ல. சாய்ராத்து 3 கோடி போட்டா 100 கோடி எடுத்த படம். அவ்வளவு பெரிய ஹிட் மராத்தில சாய்ராத். ஆமா அது கரெக்ட். மகேஷ் ப்ரோ அது ஆனா 100 கோடி ஆர்டிகல் பண்ணிட்டான். 15 தான் மராத்தி ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. 100 கோடி பண்ணுங்க. அந்த படம் அந்த ஒரு படம் மட்டும் அந்த ஒரு படம் மட்டும் தான் 2016ல வந்து 100 கோடி பண்ணிச்சு அந்த படம். 10 வருஷத்துக்கு எந்த படங்க? தடக்கு தானே? சாய்ரட். சாய்ராத் ஒரிஜினல் வெர்ஷன். சாய்ரட். ஓகே ஓகே. சாய்ரட்டும் 100 crore படம் பண்ணுச்சு, கரெக்ட். தடக்கும் பண்ணுச்சு. ஆனா சாய்ரட் தான் பட்ஜெட் கம்மி. சாய்ராத் வந்து பெரிய ஹிட் ஆனோடனே தான் அந்த டைரக்டரை கூட்டு வந்து அமிதாப் பச்சன் வச்சு ஒரு படம் பண்ணாங்க. எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஆனா அந்த ஓடல. ஜூண்டுன்னு ஒரு படம் பண்ணாங்க. இவர் கோச்சா வருவாரு அமிதாப். அந்த படம் இதுல இருக்கு, சோனி லிவ்ல இருக்கு. டைம் இருந்தா பாருங்க. ஒரு காலா டைப்ல இருக்கும். அதுவும் ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு ஃபிலிம் தான். அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப யாரும் கலாச்சிருந்தாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே மெட்ரோ ட்ரெயின்ல ஹீரோவோட ஜெர்மன் ஷெப்பர்ட கத்தி போட்டு ஓடிடுறாங்க. ஹீரோவை காப்பாற்ற ஓடுறாரு. கொடுமாதான். மகேஷ் ப்ரோ ஆர்டிகல் 15 தான் ப்ரோ ஒரிஜினல். ஆர்டிகல் 15 அதுதாங்க சொல்றேன். அது நல்லா ஓட்டுச்சுங்க படம். அந்த படமும் அது சூப்பர் படம். அது சூப்பர் படம்னா இப்ப இல்ல யாரோ சொன்னாங்கல்ல எடுக்க முடியாதுனாங்கல்ல, ஹிந்தில ஓடாது. கரெக்டான எடுத்தா வரும்ன்ற. கரெக்ட். அது ஒரிஜினல் ஃபிலிம். இன்னொன்னு வந்துட்டு அந்த டைரக்டர் ரொம்ப முக்கியமான டைரக்டர். அவர் படம் அபினவ் சின்ஹா. அவர் தான் இந்த படம் எடுத்தாரு, தப்படுன்னு ஒரு படம் பண்ணாரு.
ஆமா நம்ம இவங்க வச்சது அந்த டாப்ஸியை வச்சு ஒரு டாப்ஸி அறை தான், டாப்ஸி ஒரு அறையை வச்சு படம் சும்மா சூப்பர் பண்ணி செமையா அவர் அந்த பண்ணியிருப்பாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மூவிஸா எடுப்பாப்ல. கரெக்ட். ஆமா நல்ல ப்ரோ. டைரக்டர். அவரு இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, இவர் நடிச்சிருப்பாரு, ஜான் அப்ரஹாம். வேதாவா வேதா. சொன்னாங்க அதுவும் இதே நல்லா மாதிரி இருக்கு, நல்லா கான்செப்ட் இருக்குன்னாங்க. தான். பார்க்கணும், நிறைய பேர் அன்னைக்கு கூட வேதா ஸ்பேஷல் நல்லா சொன்னாங்க. தாங்க இருக்கும். எனக்கு சர்ப்ரைசிங்கா ஓடல. பார்க்கலாம், அதுல நல்லா எடுத்திருப்பாங்க. நம்ம ஜான் அப்ரஹாம் யூஷுவல் இது மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா நடிச்சிருப்பாங்க. கதையாவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், டீசெண்டா தான் இருக்கும். ஓகே நைஸ் ப்ரோ. டிப்ளமெண்ட்டும் பாருங்க. டிப்ளமெண்ட் நல்லா இருந்துச்சு. டிப்ளமேட், ஆமா, அதுல நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலங்க. இருக்கும். அதுல சூப்பர் சுத்தமா படம். அவருடைய ஜோனை வந்து வெளியில இருந்து டோட்டலான நடிச்சிருப்பாரு. அது ஜானே இருக்காது இல்ல, இருக்காது. ஜானே இல்ல, ஏதோ ஒரு ஆபீசர் மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். ஆமா, நல்லா இருந்துச்சு. கரெக்ட். ப்ரோ இது அதுல பார்க்கணும். இது சொன்னீங்க, அந்த இது கேட்டீங்களா ஓடாதுன்னு. ஆக்சுவலா ஆர்டிகல் 15ஓட தடக்கு தான் கலெக்ஷன் அதிகம். அந்த மாதிரி அதுதான் சொன்ன ஒரு பாருங்க. பெரிய ஸ்டார் இருந்துமே வந்து அதோட தடக்கு அதிகம். தலைவா இல்ல தலைவா, அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் பெரிய புல்லு. தடக்குல சாங் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஓகே விஷால் ப்ரோ, சாரிண்ணே. ஒரு பரணி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கொரியன் சீரிஸ் பார்த்தாரு. ஆமா சொல்லுங்கண்ணே. அதை பத்தி ரிவ்யூ சொல்றேன்னாரு. அவர் சொல்லி முடிச்ச உடனே ஸ்பேஸ் பேச முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். ஓகேண்ணே. 10 மணி ஆக போகுது. அதனால வந்து பரணி அந்த ஸ்பேஸ் அந்த ரிவ்யூ அண்ணா நான் ஒரே சொல்லிட்டோம். பரணி ரெக்வஸ்ட் ஒரே வச்சுக்கலாமா ஒரு இது உங்களுக்கு? இல்ல, நம்ம இது ஒரே நான் ஒரு ஒரே இது ஒரு மட்டும் சொல்லிடுறேன். ரெக்வஸ்ட். ஷியாம் சொன்னார்ல தடக் கலெக்ஷன் அதிகங்க. ஆனா தடக் எனக்கு தெரிஞ்சு ஜான்வியோட லான்ச் பிலிம் இல்ல, அதனால அதுக்கு கொஞ்சம் நிறைய ஹைப்பு இருந்தது படத்துக்கு. பாட்டு எல்லாமே ஹிட். ஆனா ஆமா, பிரகாஷ் அதனால ஒரே ரெக்வஸ்ட், இன்னைக்கு 8:34க்கு ஆரம்பிச்சீங்க ப்ளீஸ்ண்ணே. நாளைக்கு 8 மணிக்கு போடுண்ணே. கையெல்லாம் நமன்னு ப்ரோ. இருக்குண்ணே. 6 மணிக்கு மேல கடை போட்டுரும் ஓபன் ப்ரோ. ஆகாதுன்ற இல்லைங்க, மாதிரி. இன்னைக்கு பழக்க தோசைல 9 மணி ஞாபகத்திலே விட்டுட்டேன். சரி நாளைக்கு ஓகே. கரெக்டாக 8 எடுக்கலாம், போட்டுடலாம். ரெண்டா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்துருப்போம்ல, சீக்கிரமே போட்டுருவோம். சூப்பர்ண்ணே. பரணி ப்ரோ நீங்க சொல்லுங்க தலைவா. சரி ஓகே. நயன் பசில்ஸ் அதுதான் அந்த கொரியன் சீரீஸு. இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. ஆனால் டிஸ்னி ப்ளஸில் வந்து இந்த வருஷம் அதிக வியூவர்ஸால் பார்க்கப்பட்ட சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். ஸோ அதோட ஃபினாலே எபிசோடு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னதுனால ஒரு 2 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா தான். ஒரு சீரியல் கில்லரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா தான். ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் தான் போகும். ஒரு 2 பேர் டிடெக்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சால்வ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட் சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 4th 5th எபிசோட் மட்டும் கொஞ்சம் மிட்டாக இருந்துச்சு. 6th எபிசோட் டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7th 8th 9th 10 இந்த 4 எபிசோடுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரு 3 எபிசோட் மட்டும்தான் பெருசாக ஒர்க் ஆகல தவிர மற்றபடி நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா பிடிக்கும், இந்த மர்டர் சால்விங் அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா தாராளமாக ஒரு தடவை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். 11 எபிசோடு தான் மொத்தமாக இருக்குது. கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்கும். கில்லரையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் வந்து எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் வந்து அந்த நரேஷன் வந்து கொண்டு போயிருப்பாங்க. பார்க்கலாம், தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். கொரியன் ட்ராமாஸ் பிடிக்கும்னா ட்ரை பண்ணுங்க. மகேஷ் அண்ணா நீங்க ஒரு போஸ்டர் போட்டீங்களா தானே இது? அதேதான் அதை தான் சொல்ல வந்தேன் நான். ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த டைட்டிலும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தனுமே ஒரு மாதிரி இன்டர்வியூவா இருந்தது, பார்க்கணும்னு போட்டிருந்தேன். ஆனா ஏன் நான் அந்த இந்தியால ஃபர்ஸ்ட் அவைலபிளா எபிசோடு இல்ல? புரியல எனக்கு. அது டிஸ்னி ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ல எபிசோடு இருக்கு. ஆர்டர் வந்தோடனே பண்ணல. பார்த்தேங்க பரணி. நீங்க ரிலீஸ் அப்பயே பார்த்துட்டேன் நான். அந்த ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் பார்த்துட்டேன். சூப்பர். அதுக்கப்புறம் பார்க் பண்ணிட்டேன் மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கு. நான் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலான்னு. இப்போ வந்துருச்சு இல்லை, நான் இனிமேல் அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா வந்துருச்சு. 11 எபிசோடுமே வந்துருச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் எபிசோடே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம கன்ஃபியூஷனா இருக்கும், என்ன அந்த டைம் லைன் மாறுதா இல்லை என்ன இதுன்ட்டு கொஞ்சம். பட் நான் அப்புறம் கண்டினியூ பண்றேன் இந்த வீக்கெண்ட். ஓகே. நான் இதுல தாங்க பார்த்தேன் விஷால். நான் நம்ம வழக்கம் போல ஏழைகளின் ஓட்டில தான் பார்த்தேன். தெரியல எதுல ரிலீஸ் ஆச்சுன்னு. நானும் ஏழைகளின் ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணிச்சு பார்த்தேன். டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இந்தியாவில் வந்து நார்மலாக ஹாட்ஸ்டார் அதை எடுக்கணும், பட் எடுக்கல. அதனால வந்துட்டு ஏழைகளின் ஓடிடி தான் ஒரே வழி. சரி ஓகே. டைட்டில் என்னன்னு சொன்னீங்க? நயன் பசில்ஸ். நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் விரும்புகிறோம். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய். நாளைக்கு படம் பார்த்துட்டு வரோம். நாளைக்கு வந்து படம் பார்க்குறவங்க ரிவ்யூ சொல்லும்போது எப்பவும் போல ஸ்பாயிலர் சொல்லாமல் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒரே உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்கள். நாளைக்கு மறுநாள் நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம், வீக்கெண்டில் பேசிக்கலாம். ஓகேங்களா? பாய். பாய்ங்க, குட் நைட்.